அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த கால சில குறிப்புகள், அந்த விஷயங்களை சொல்லி நான் செய்திகளை சொன்னால்தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரியும். சொல்ல போனால் இப்பொழுது இருக்கக்கூடிய 99% சகோதரர்களுக்கு அது தெரியாது. ஒரு 27 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் இருந்து இந்த ஏகத்துவ வளர்ச்சிகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுருக்கமாக. இது வெறுமனே வளர்ச்சியை சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்ச்சியாக நீங்க நினைக்க கூடாது. இது பல்வேறு குர்ஆன் வசனங்களை இதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நிறைய ஹதீஸ்களை இதில் தெரிஞ்சுக்கலாம். பல வகையான தர்க்க ரீதியான சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். சில இடங்களில் காரம் இருக்கும், சில இடங்களில் குசும்பு இருக்கலாம், சில இடங்களில் நக்கல் இருக்கும். அதுவெல்லாம் நிகழ்ச்சிகளை சொல்லும் பொழுது தவிர்க்க முடியாதவை என்பதை கவனத்தில் கொண்டு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லா மேட்டுகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்மை பற்றி ஒரு குறை சொல்வார்கள். எதுக்கெடுத்தாலும் இவங்க தர்க்கம் பேசுவாங்க அப்படிம்பாங்க. நம்ம அப்படிதான் சொல்றோம். ஏதாவது தர்க்கத்துக்கு தயாரா, வாதத்துக்கு தயாரா, நேருக்கு வருவாரியா, ஆதாரம் இருக்கா? இப்படி கேட்பதையே குறையாக சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. உடனே ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்களே, எதுக்கு எடுத்தாலும் தர்க்கத்துக்கு கூப்பிடுவீங்களே, இப்படி சொல்வதை எப்படி குறையாக பேசுகிறாள் என்கிறது ஆச்சரியமா இருக்கு. அடே, எதற்கெடுத்தாலும் தர்க்கத்தில் தான் கூப்பிட வேண்டும், ஆதாரம் தான் கேட்க வேண்டும். உடனே ஆதாரம் கேட்பீங்கன்னா இது எது போல இருக்குன்னு சொன்னா, சாராயம் குடிக்க ஹராமான்னு கேட்டா ஆமான்றீங்களே, ஆமான்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்ற? 4 நாள் எத்தனை கேட்ட 8ன்றீங்களே, 8 தான் சொல்லணும். வேற எப்படி சொல்றது? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஒரு மறுப்பு இது. தர்க்கம் பண்ணுவீங்களே. தர்க்கம் செய்வது என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ளது. அது முதல்ல விளங்க. நம்மளுக்கு டேஸ்ட்லாம் கிடையாது. தர்க்கம் பேச நமக்கு என்ன டேஸ்ட்? திருமறை குர்ஆன் அப்படி சொல்கிறது. உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதிலுஹும் பில்லத்தி ஹிய அஹ்ஸன். விவேகமாக அழகிய உபதேசத்தோடு தர்க்க ரீதியாக மக்களை அழைப்பீராக. தர்க்க ரீதியாக சில விஷயங்கள் அழைக்க வேண்டிய கட்டாயம் வரும். நீ என்னதான் விவேகமா சொன்னாலும் சரி, என்னதான் அழகிய உபதேசம் சொன்னாலும் சரி, சில நேரங்களில் தர்க்கம் தவிர்க்க முடியாமல் போய்விடும். இன்னும் சொல்ல போனா சில வசனங்கள் சொல்லி நான் மேட்டுக்கு வர்றேன். ஒரு நபியை பார்த்து அந்த மக்கள் கூறுகிறார்கள். அந்த நபி எந்த மக்கள் இஸ்லாத்தை சொல்றாரோ அந்த மக்கள் அந்த நபியை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? அது ஜாதல்தனா அக்ஷத்த ஜிதாலனா, நீ ரொம்ப தர்க்கம் பண்றீங்க. எப்படி சொல்றாங்க மக்கள்? அந்த மக்கள் நபியை பார்த்து சொல்றான், நீ ரொம்ப தர்க்கம் பண்றீங்க, ஓவரா தர்க்கம் பண்றீங்க சொல்லி அந்த மக்கள் நபியை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப தர்க்கம் என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 27 28 வருஷத்துக்கு முன்னால, எனக்கு ஒரு 20 21 வயசு இருக்கும். நான் அப்போ கிளியனூர் என்ற ஒரு பெரிய மார்சாலம் வாங்கிட்டு நிறைய மேட்டுகள் இருக்கும். இந்த மேட்டுகள் எவ்வளவு பயன் உள்ளது என்பதை நீங்க ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும்போது தெரிஞ்சுக்கலாம். கிளியனூர்ல மிகப்பெரிய ஒரு அஜர்த்து, உலமாக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அஜர்த்தை நான் ஓதிட்டு இருக்கிறேன். அந்த நேரம் இப்ப இருக்கிற மாதிரி தமிழகம் கிடையாது. எங்கு பார்த்தாலும் தர்காக்களும் வழிபாடுகளும் மோல்துகளும் பாத்தியாக்களும் தகடுதாயத்துகளும். இப்ப மோல்து பாத்தியா வரைக்கும் வைக்கப்படுறான். முந்தையெல்லாம் மோல்து கிதாவை தூக்கிட்டு போகும்போது ஏதோ போருக்கு போற மாதிரி கையில வச்சு துப்பாக்கி போற மாதிரி போவாங்க. மோல்து கிதாவை தூக்கிட்டு அந்த மாதிரி பெருமையா போனாங்க. இப்ப அப்படி இல்ல. கிதாப் தெரியாம மனது கொண்டு இந்த ஒரு பக்கத்துல போயிட்டு வர்றேன் அப்படின்னு போறான். அந்த அளவுக்கு தவறை வெட்கப்படக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு விட்டுட்டோம். அந்த மாதிரி மோல்துகள் மலிஞ்சு கிடந்த காலம். பாத்தியாக்களும் அனாச்சாரங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சமீபத்தில் ஒரு தர்கா ட்ரஸ்ட் பேசிட்டு இருந்தேன். யாருன்னு அவருக்கு தெரியாது. எப்படி பாய் தர்காவில் கூட்டம்லாம் எப்படி? கூட்டம் நல்லா தான் வருது, கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பக்தியில போறது குறைஞ்சு வச்சுன்னு அர்த்தம். சும்மா தேர்போக்கு பண்றது, பெண்களை பாக்குறது போறாங்க, இங்கிலீஷ்ல பாக்குறது போறாங்க ஒழிய பக்தி பரவசத்து போவது அடிபட்டு போய்விட்டது. இந்த மாதிரி மலிந்து கிடக்கக்கூடிய காலத்தில் நான் ஒரு பெரிய அஜர்த்தை ஓதிட்டு இருந்தேன். நீங்க அஜர்த்தனா இப்ப உள்ள ஆலிம் சாக மாதிரி நினைக்காதீங்க. இப்ப உள்ள ஆலிம் சாக்களுக்கெல்லாம் மதிப்பு இல்ல, தேவையில்லை. பக்தி குருட்டு பக்தியில அடிபட்டு போச்சு. நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் அப்படியே ஆலிம் சாக்களுக்கெல்லாம் இந்த கருத்துவத்துக்கு இப்படி கொடுக்க கூடாது. அந்த கட்சி எடுத்தா அஜர்த்து கேட்டாருவீங்க, கூனி குறுகி நெருஞ்சி 2 கையை தூக்கிட்டு இப்படிதான் கொண்டு கொடுக்கணும். அவர் அசால்ட்டா வாங்குவார். இப்படி கொடுத்தா மரியாதை இல்லைன்றாங்க. இந்த மாதிரி உச்சகட்டமான பக்தியின் காலம் நான் ஓதக்கூடிய காலத்துல
அந்த நேரத்துல இந்த முஹீத்தீனை அழைப்பதுங்கிறது காலகாலம் இருக்க இப்ப ஓரளவு ஒளிஞ்சு வச்சு அப்போ ஓவர் ஆயிடுச்சு. அல்லாஹ் ரசூல் யா முஹீத்தீன், யார் எடுத்தாலும் அல்லாஹ் ரசூல் யா முஹீத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அது. அந்த நேரத்தில் முஹீத்தீனை அழைப்பதற்குல யா முஹீத்தீனை அழைக்கிறது. இந்த மாதிரி அவுலியாக்களை அழைக்கலாம், அவர்கள் உயிரோடு வருவார்கள், அதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குன்னு சொல்லி எங்க அஜத்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து வர்றேன், ஆரம்பத்திலிருந்து வரப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும். எங்க அஜத்து யாரு? உலமாக்களுக்கே தலைவராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலப்பா முல்லா, அவர் பெரிய அஜத்து, தமிழ்நாட்டில் பெரிய அஜத்துல ஒரு ஆள் அவர். அவர் சொல்றாரு அவுலியாக்களை அழைக்கலாம், அதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குங்கிறார். அப்ப பிஜே சங்கரமந்தல ஓதி கொடுத்துட்டு இருக்காரு. பி சைலாபி பிஜே சங்கரமந்தல்ல அவர் ஒரு சாதாரண ஒரு அஜித்தா இருக்க, பெரிய அஜித்லாம் கிடையாது, தலப்பா தலப்பான அவர் கிடையாது, அப்ப சாதாரண இருப்பார் அவர். அப்ப அவரை போய் நாங்க பார்க்க போறோம். நீங்க அவுலியாக்களை அழைக்க கூடாதுங்கிறீங்களே, நான் மௌலிது ஓதிக்கொண்டிருந்த காலம் அது. மௌலிதுல சாதாரண இல்ல, எனக்கு மௌலிதில் அளவு கடந்த வருமானம் உண்டு, சரியான காசு. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல மௌலிது 50 ரூபா, 50 ரூபா இப்ப 1000 ரூபாய் மாதிரி. இப்ப 1000 ரூபாய் எப்படியோ அது போல 50 ரூபாய் அந்த நேரம். சாதாரண ஒரு மாசத்துக்கு ஒரு 10 மௌலிது தானே முடிஞ்சு வச்சு, கையில காசு விளையாடும். அந்த மாதிரி நல்ல சம்பாதிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அது. நீங்க மௌலிதுலாம் கூடாது, நீங்க மௌலிது பார்த்து அவுலியாக்களை கூடக்கூடாதுல, குர்ஆன்ல அதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறார் எங்க அஜத். என்ன சொல்றீங்க? சரி வாங்க பேசுவோம், நேருக்கு பேசுவோம் அப்படின்ட்டார். அப்பதான் முதல்ல பிஜே சந்திக்கிறேன். அப்ப நான் ஒரு மாணவன், அப்ப அவர் சரிங்கிறார். இவர் இதுல பிஜேயை புகழ்றது போறது நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லிட்டு இருக்கேன். உடனே பிஜேயை போடுகிறார்கள், தக்லீத் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அது பின்னால் நான் கொத்துறேன். அதெல்லாம் என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கானோ, எவ்வளவு பித்தனா பண்ணிட்டு இருக்கான், எவ்வளவு மனத்தனம் பண்ணிட்டு இருக்கான், கீழ்த்தரமான ஒரு மனுஷன் செய்யாத மிருகத்தை விட கேடா நடக்கிறாங்க பின்னால சொல்லுவேன். மற்ற ரகமான பெயர் வருவோம். இது இந்த இடத்துல என்ன வாடா போடான்னு பேசணும்னு நினைக்க கூடாது. அயோக்கியர்களை போய் வாங்க போங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்னா அபுஜெயில் எப்படி சொல்லுவீங்க? மாண்புமிகு நம்முடைய அபுஜெயில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியும். கண்ணிமிக்க ஷைத்தான் போயினான் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அயோக்கியத்தனமா மொத்த கூடிய கொத்தகை எடுத்திருக்கான் அயோக்கியத்தனது. இது எப்படி மரியாதை போய் சொல்றது? அவங்க எப்படி மரியாதையை பேசுறது? அதாவது சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அஜத்மார்கள் கூட மரியாதை பேசிட்டு போயிடலாம். அவர்கள் விவரம் இல்லாம பேசுறாங்க சொல்லிட்டு போயிடலாம். விவரம் இல்ல, புரியல அவனுக்கு. இது புரிந்தும் சாக்கடையில் கிடக்கக்கூடிய மட்டமான பெயர்வோம். அதை அப்புறம் லாஸ்ட்ல சொல்றேன். அப்ப அந்த அஜத்தை நான் ஓதிட்டு இருக்கும் பொழுது பிஜே கூப்பிட்டோம். பிஜே போறேன், எல்லாம் போறோம். பிஜே எல்லாம் வர்றாரு. அப்பதான் முதல் தர்க்கம் நடக்குது. தர்க்கம்னா முன்னாவது தர்க்கம், வாத பிரதிவாதம். அதான் ஃபர்ஸ்ட் முதல்ல யார்கிட்ட மோதுறாரு? பெரிய நாங்க என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு ஜெயிலாக உழுந்துட்டு ஓடி போயிடுவாரு. ஏன்னா அவர் எங்க பெரிய அஜித்தான், பெரிய பெரிய அலிம்சாக்கள் அவரை கண்ட மாங்கா சரத்தில் புரியுமான அந்த மாதிரி அஜித்து உட்கார்ந்து இருக்காரு. இவர் உட்கார்ந்தாச்சு. சொல்லுங்க அஜித் எப்படி? இப்போ ஒரு மேட்டர் குர்ஆன் விஷயத்தை நான் சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க காலத்துல ஒரு கொலை நடந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் பக்ராவுல ஒரு கொலை நடந்த செய்தி குர்ஆன் பக்ராவுல வருது. அந்த செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை பண்ணிட்டு அந்த கொலை பண்ண ஒரு 4-5 பேர் என்ன செய்யறான், இந்த கொலையை செய்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும் பயங்கரமா பில்டப் பண்றான். அது யாருன்னு விடக்கூடாது. சில நேரம் திருடனே பயங்கரமா சத்தம் போடுவாங்க. திருடிடுவான். அவன் தான் யாரும் விடக்கூடாது, கையை விட்டு காலை விட்டு பிடிச்சே திருடணும் அப்படின்னு யாரு திருட்டு போய் பயங்கரமா சத்தம் போடுவான். ஓவரா சத்தம் போட்டானு எப்பவுமே விளங்கிருக்க. ஓவரா சத்தம் போனா அவன் நல்ல பையன். சாதாரண ஒரு நல்லதே உபதேசமா அளமா சொன்னா ஓகே. உதாரணம் நீ ஒரு தப்பு செய்யறிய, ஒரு ஆணை பெண்ணை பார்த்து அதை தவறு சொன்னான், செய்யாதீங்க வாங்க இங்க திரும்புங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லா நாளை கேட்பான், உங்களை விட மாட்டான் கள்ளன். இந்த மாதிரி பேசுறவன் கள்ளன் இருக்கான். மட்டும் பேசுவான். அதுதான் சொல்றாரு. ஓவரா பேசிட்டான்னு வைங்க, இவன் கள்ளன் விளங்கிடுங்க. இந்த மாதிரி அவன் என்ன செய்யறானோ பயங்கரம் பில்டப் பண்றான். கொலை செஞ்சாத உழக்கூடாதுன்னு பயங்கரமா சத்தம் போடுறான். மூசாட சொல்றான், மூசா இவங்க அல்லாட்ட கேட்டு சொல்லுமே அப்படின்னு. இது எல்லாம் குர்ஆன் வசனங்க. இது சூரத்துல் பக்ராவை எடுத்து பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போய் அவன் கேட்கறான். அப்ப மூசா நபி அல்லாட்ட கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் தஆலா வஹி மூலமா கேட்கறான். இது மாதிரி ஒரு மாட்டு அருன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மாட்டு, ஒரு காளை மாட்டை அருங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போடுறான். அந்த மாடை கொண்டு வந்த பிறகு அந்த மாட்டில் ஒரு பகுதியை எடுத்து அறுத்து, அதுல ஒரு பகுதி, ஒரு சலத்துண்டையோ ஒரு எலும்பையை எடுத்து இந்த இறந்து கிடக்கக்கூடிய ஆளை டச் பண்றது. டச் பண்ண உடனே அவர் எஞ்சிடுறாரு. இப்படி ஒரு சம்பவம் குர்ஆன்ல நடந்ததாக அல்லாஹ் சொல்றான். இது உண்மையான சம்பவம். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான மாற்று கருத்து இல்லையா? அப்ப ஒரு ஆள் இறந்து கீழே கிடக்கிறாரு. இந்த மாட்டின் கரைத்துண்டத்தை அடிச்சாச்சு, அவர் எஞ்சி வர்றாரு.
வர்றாரா? அப்போ ஒரு நல்லடியார் இறந்த பிறகு எஞ்சி வந்தாரா இல்லையா? குரான்ல எஞ்சி வந்தான்னு இருக்கும் பொழுது முஹித்தீனே எஞ்சி வர மாட்டாரு அப்படி எங்க அஜத் கேட்காரு. இதான் கேள்வி. எந்த அஜத்? பெரிய உலமா ஆலிம்சான அந்த தலைவர் லீடர் முல்லா, அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்காரு. அப்ப நான் நினைச்சேன் நம்ம அஜத் கேட்கிற கேள்விக்கு இந்த ஆளு ஓடிடுவாரு. யாரு? ஜெயலலிதா. சரி இல்ல ஃபர்ஸ்ட்ங்க அது. இப்ப நீங்க நிறைய தர்க்கடிதான் பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதல்ல நடக்கக்கூடிய தர்க்கம் 28 வருஷத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் அப்பதான் நடக்கு. மோதுறது பிஜே இவர் சாதாரண ஒரு அஜித். யார்கிட்ட மோதுறாரு? பெரிய முல்லாட்ட மோதுறாரு. பெரிய தரப்பா அவரு. நாங்கெல்லாம் மாணவன் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப கேட்கிறாரு பாருங்க. சும்மா அந்த பிஜே சொன்ன சும்மா ஏத்துக்கல, என்ன காரணத்துக்காக ஏத்துக்கிறேன்னு நீங்க வழங்கணும். பிஜே கேட்கிறாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு நபி, அல்லாஹ்ட்ட இருந்து அவருக்கு கட்டளை வருது. இறைவனிடத்திலிருந்து ஒரு நபிக்கு கட்டளை வருது. அந்த கட்டளையை ஒரு நபி செயல்படுத்தி அடிக்கிறாரு, உயிர் எஞ்சி வருது. ரைட், ஓகே. இது குர்ஆன் இதை சொல்லுது. முஹித்தீனை கூப்பிடுறீங்களே, அல்லாஹ்ட்ட இருந்து எந்த நபிக்கு கட்டளை வந்தது? ஃபர்ஸ்ட் கேள்வி அது. அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வரணும். இங்க கட்டளை அல்லாஹ்ட்ட இருந்து வருது. அது மாதிரி அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வந்ததா? ஃபர்ஸ்ட் கட்டளை வந்ததுங்கிறது மட்டும் பத்தாது, ஒரு நபிக்கு வரணும். ரெண்டாவது, இந்த முஹித்தீனை கூப்பிடுறீங்களே, கூப்பிடுற ஆட்கள்லாம் நபியா? அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டான். இப்படி கேட்ட உடனே அந்த தலப்பா கொஞ்சம் கவுர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய அஜத்து கொஞ்சம் அப்படியே சமாளிக்காது. நமக்கு தெரியுது, என்னடா இந்த அஜத்து குப்புற கவுண்டான், நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறார் பிஜே. சரி அஜத்து, சரி பிஜே அவர் அஜத்துன்னு சொல்லுவார், அவ்வளவு பெரிய அஜத்து அவர். சரி அஜத்து, அந்த எஞ்சு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து எஞ்சு வந்தாங்க, அந்த பாடி மஅல் ஜஸதா பிலா ஜஸதான்னு கேட்டார். இதெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரியாது, புது மேட்ரு, ரொம்ப பழகிய விஷயம், உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பிஜே கேட்கிறாரு, மஅல் ஜஸதா பிலா ஜஸதா அப்படின்னு கேட்கிறாரு. மஅல் ஜஸது பிலா ஜஸதுனா என்ன? மஅல் ஜஸதுன்னு சொன்னா உடலோடு அப்படின்னு அர்த்தம். பிலா ஜஸதுன்னு சொன்னா உடல் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். பிஜே என்ன கேட்கிறாருன்னா, மூசா நபி காலத்துல எஞ்சி வந்தார, அவர் உடலோட எஞ்சி வந்தாரா, உடல் இல்லாம ஆவியா எஞ்சி வந்தாரா? அது உடலோட தான் எஞ்சி வந்தாரா. உடல் கிடைக்க மையத்து பாடி. அப்ப மூசா நபி கூப்பிட்டது உடலோட கிடைக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிடுறாரு. அவர் எஞ்சி வந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க முஹித்தீனை கூப்பிடுறீங்களே, அவர் உடலோட என்னைக்கா தலைமாக்கிட்டு எஞ்சி வந்து நின்னாரா? ஆவி வருதுங்கிறிய, அதுக்கு என்ன ஆதாரம்? கண்ணு மூசா நபி கிட்ட எஞ்சி வரும்போது எல்லாரும் பாக்குறாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறவன் பாக்குறான். கொலை செய்யறவன் சொல்றது அந்த மையத் மூத்தா நாள் எஞ்சி இவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்றான். இங்க நீங்க முஹித்தீனை கூப்பிட்டீங்களே, அப்படி எஞ்சி வந்தாரா? கபந்துணியோட எஞ்சி வந்து நின்னாரா? 4 பேர் பாத்தீங்களா? இப்படி கேட்டதான் தாமதம். அதற்கு உளறி கொட்டி வேத்து விறுவிறுத்து தலைப்பாலம் குப்புற கொண்டுருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட். இப்படி நடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது, இவங்க ஏமாத்துறாங்க. இந்த அஜித்குமார் இவங்க கள்ளத்தனம் பண்றான், பொய்யான விஷயங்களை மக்கள்கிட்ட மார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. இது மாதிரி நிறைய கேள்வி. சொல்ல போனால் என்னை போன்றவர்களுக்கு, அப்ப எனக்கு 22 வயசு தானே, சின்ன பையன் தானே, அப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பெரிய பெரிய அஜித்லாம் உருண்டு ஓடிருக்கான். பிஜே அந்த ரூட்டை சொல்லி தர்றாரு, எப்படி இதை புரிய வைக்கணும், எப்படி தர்க்க ரீதியா விளக்கம் கேட்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அந்த நேரத்தில் நான் கடையநல்லூருக்கு போறேன். கடையநல்லூர்ல ஒரு பெரிய அஜித், அவரை சந்திக்கிறதுக்காக அந்த அஜத்துடைய மாணவன் என்ன கூட்டு வரான். அவன் நான் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் போறோம் அவரை சந்திக்கிறதுக்கு. அவற்றை இந்த மாதிரி யா முஹித்தீன் அழைக்க கூடாது, மோல்வ கூடாதுன்னு சொல்லி நாங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க நான் தைரியமா போயிட்டேன். நான் தைரியமா போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஜே கொஞ்ச நாள் இருந்து கேட்டேன், நீங்க எப்படி தைரியமா யாருனாலும் மோதுறீங்க? யார் எவ்வளவு பெரிய அஜர்த்தா இருந்தாலும் நான் தயாரு, நேருக்கு தயாருங்கிற, எப்படி என்ன தைரியம் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். அதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரமா சொன்னார். சும்மா சொன்னதுனால அவர் சொல்ல தலையாட்டல, ஒரு வசனத்தை ஆதாரமா சொன்னார். என்ன வசனம்? ஒமை எதுவும் அல்லாஹ் இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு. அவர் சொன்னது அப்போ, அல்லாஹ்வை விட்டு யாரிடம் ஒருவன் கையேந்தினாலும் சரி, அல்லாஹ் விட்டுட்டான், அவன் முஹித்தீனை கூப்பிட்டாலும் சரி, சாலமன் பாஷாவை கூப்பிட்டாலும் சரி, உலகத்துல எந்த கடவுள்னு சொல்லி கையேந்தினாலும் சரி, அல்லாஹ் விட்டுட்டானா அவனிடத்தில் எந்த சான்றும் இருக்காது, பூஜ்யம் தான் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதான் சின்ன பசங்க கேட்கறாங்க, ஏன் அஜித் பார் ஓடுறான்? 15 வயசு பையனா இருப்பான், பள்ளிவாசி இமாம்கிட்ட கேள்வியை கேட்பான். ஏன்ட்டே வந்து கேள்வி கேட்க அஜித் முறுக்குவாரு, கோவப்படுவாரு, பதில் சொல்ல மாட்டாரு. காரணம் என்ன?
அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரிடத்தில் கையேந்தினாலும் அவர்களிடத்தில் சான்று இருக்காது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை சொன்னார். இந்த வசனம் நம்மளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லிட்டதுனால தைரியமாக யாற்றை மோதலாங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்போ ஒரு அஜத்தை போய் சந்திக்கிறோம். இப்ப கவனிங்க, அந்த அஜத்தை போய் பார்த்த உடனே என்ன செய்யறேன், நான் போறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றேன் அந்த அஜத்தை. அவர் சொல்றாரு என்ன பார்த்து, நான் சின்ன பையன், அவர் ஒரு 55 வயசு அவருக்கு, இப்ப 70-80 வயசு இருக்கு அவருக்கு இருக்காரு. அவர் என்ன பார்த்துட்டு சொல்றாரு, காபிட்ட பேச நான் தயார் இல்லை, வெளியே நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்கேன், பேசத்தான் பேருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க அஜத்துங்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, காபிட்ட எல்லாம் பேச தயார் இல்லை, வெளியே போ அப்படிங்கிறாரு. அப்படிங்களா அஜத்து, சரி பரவாயில்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்ப முஸ்லீம் ஆட்டம் பேசுங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டான். என்ன நினைச்சிட்டேன் நான், என்னடா அப்ப என்ன கோவம், பதில சொல்லியா கோவம் வரும். இருந்தாலும் ஒரு தர்க்க ரீதியாக ஒரு நியாயத்தை இப்படித்தான் கொண்டு போகணும் எனக்கு கற்றுத்தந்த ஒரு பிஜே. எப்படி, அதாவது எனக்கு நேர்வழி காட்டியது அல்லானா இதுதான் நேர்வழி என்று புரிய வைத்தவர் பிஜே. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு அப்படித்தான், இது இப்படித்தான் ரூட்ல போனோம், இதெல்லாம் இந்த மெத்தேட கேட்கணும்னு சொன்னாரு. டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கு கோவம் வந்துருச்சு, வெளியே ஏய் பதில் சொல்றா, கோவம் வந்து எனக்கு பயங்கர சண்டை ஆயிடுச்சு. நீ என்ன காபிரின்னு சொன்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சு முஸ்லிம். இப்ப கேளு, இதெல்லாம் பெரிய அஜர்த்திகளும் முல்லாக்களும் என்ன உருண்டு ஓடினான். இப்ப இருக்காங்க இதற்கு ஒரு மண்ணு தெரியாது. அப்ப இந்த கமால் யாருன்னு தெரியாது, இவன் எவன்னு தெரியாது, இந்த பொய் பிராடு புரோக்கர் பண்ணிட்டு இருக்கானே இவன் எவன்னு தெரியாது, அட்ரஸ் இல்லாத வருவோம், என்ன கலரு, இவன் யாருங்க சம்பந்தமே கிடையாது. சுன்னத் ஜமாத் அஜர்ட்ட பேசிட்டு போயிடலாம், புரியாதவங்க பேசிட்டு போயிடலாம். இவனை எல்லாம் தேவையில்லாம இவங்க அட சொல்ல போனால் நடுத்தார்கள். நான் சொல்லியிருக்கேன், பிஜேபி சொன்னேன், கள்ள பயிலுவோம் இவங்க முதல்ல நான் சொன்னேன், கள்ள இவன் நல்லவன் கிடையாது. உங்க முன்னால ஒண்ணு பேசுறான், வெளியே போய் ஒண்ணு பேசுறான், இல்லீங்க நல்ல பசங்க, திருட்டு பயிலுவானு அயோக்கியன்னு சொன்னேன். அனுமானத்தை வச்சு சில விஷயங்களை பார்த்து நம்பல, இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இவருக்கு பிஜேபி. எனக்கு இவர் கூட இருந்து ஏமாத்தி நான் சொல்ல போனா இது வந்து அவரை விட்டுருக்க, ஏன் கூட்டம் வந்த பயிரோட மிரட்டுறாங்களா, உருட்டுறாங்களா, கிழிச்சிங்க நீங்க மிரட்டுறாங்களாமா, கொலை பண்ணிடுவாங்களா, மசர கூட செய்யாது. அவங்க என்ன கொலை பண்றீங்க, என்ன பண்ணிடுவ நீ? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் அவர்கள் தக்பீர் கட்டுறாங்க தொழுகையில, தக்பீர் கட்டின உடனே ஒரு பையன், ஒரு யூதன் தக்பீர் கட்ட பிறகு வந்து என்ன பின்னால வந்து கத்திட்டு குத்திட்டான். யார? உமர குத்துனது ஒரு அயோக்கியன். உமர் என்ன சொல்றாரு, அக்கரணையல் கயல், ஒரு நாய் என்னை தீண்டி விட்டது, எந்த நாய்டா அப்படிங்கிறார். புகார் இருக்குது சம்பவம். அக்கரணையல் கல் நாய டேரக்டர் வரையா, நம்ம வேணா ஒண்ணு வச்சுக்குவோம், எனக்கு ஒரு 47 வயசாச்சு, நீங்க எதிர்ப்பு பண்ண கூட இந்த 19 போஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்கள, வரிசையா ஒட்டிருக்கீங்கள, ஒற்றுமை இல்லை, பிரித்து விட்டார்கள், ஒற்றுமையை குலைத்து விட்டார்கள். அட நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒரு தலைமைகளை வாங்கலாம் பார்க்கலாம், வா முதல்ல வா அப்படி வந்து காட்டு, ஏமாத்து என்ன ஒற்றுமை வேண்டி கிடக்கு? எங்கனையா இஸ்லாம் ஒற்றுமை பெருசா சொல்லுதா? அடே ஒற்றுமை முக்கியமே கிடையாது. சொல்ல போனால் நம்ம விரல செய்யறதுனால ஒற்றுமை குறைஞ்சிருச்சுங்களா சொல்லனா இல்லையா? விரல செய்யறாங்க, ஒற்றுமையை குலைத்து விட்டார்கள். அடே ஒரு நபி வழியை செய்வதன் மூலமாக ஒற்றுமை குலையும் என்றால் குலையட்டும். ஒரு நபி வழியை விட்டால் தான் ஒற்றுமை ஆகும் என்றால் அந்த ஒற்றுமை தேவையில்லை. என்ன ஒற்றுமை வேண்டி கிடக்கு? இவங்களை பத்தி அப்புறம் லாஸ்ட் டயம் கிடையாது. இந்த மாதிரி மேற்ற மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கோம், மக்கள் மத்தியில் தர்க்க ரீதியாக போயிட்டு இருக்கு. பல எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்கக்கூடிய காலத்துலதான் முபாஹலான ஒன்று நடக்காது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான
அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. முபாஹலா. அப்ப நான் சங்கரமந்தல ஓதிட்டு இருக்கிறேன், பிஜேபி சேர்ந்த ஓதுறதுக்கு. இந்த பெரிய பெரிய அஜத்மார்கள் உளறான், சரியான ஆதாரம் இவங்களால காட்ட முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிஜேபி வந்து நான் ஓத சேர்றேன். ஓத சேர்ந்து காயல்பட்டதுல, காயல்பட்ட எந்த அளவுக்கு உச்சாட்டமான ஊர் தெரியுமா? லாயிலாக இல்லா முஹித்தீன். லாயிலாக இல்லா இருக்குல்லங்க, அல்லாவை தவிர கடவுள் இல்லைன்னு சொல்ற மாதிரி லாயிலாக இல்லா முஹித்தீன், முஹித்தீனை தவிர கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய வடிகட்ட வழிகள் இருக்கிறவங்க. அப்படி கிடந்தாங்க சில பேர். அங்க அந்த மாதிரி இடத்துல போய் பேசுறாரு இவர். அங்க பேசும்பொழுது என்ன ஆச்சு? முபாஹலாக்கு அழைச்சான். முபாஹலான என்ன அதை விளங்கிடுங்க. அப்ப நான் சங்கரமந்தல்ல பிஜேபி ஓதிட்டு இருக்கிறேன். முபாஹலாக்கு அவன் அழைக்கிறான், சவால் விடுறான். முபாஹலான என்ன தெரியுமா? உதாரணமா நான் இருக்கேன், மௌலிது ஓதுவது வழிகேடு அப்படின்னு நான் சொல்றேன். மௌலிது ஓதினா அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது நம்ம கொள்கை. இல்ல மௌலிது ஓதினா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஒரு பார்ட்டி சொல்லுது. அப்படி சொல்லக்கூடிய அவனும், அது கூடாது என்று சொல்லக்கூடிய நானும், நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட வரணும் ஒரு மேடைக்கு, அவனும் பொண்டாட்டி பிள்ளைகளோட வரணும். 2 பேரும் உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். எப்படி துவா செய்யணும்? யா அல்லாஹ், மௌலிது ஓதுவது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் சொல்கிறேன். இப்படி நான் சொல்வது பாவமாக இருந்தால் உன்னுடைய சாபத்தை என் மீது இறக்குவாயாக நான் சொல்லணும். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைகளும் சொல்லணும். எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் அப்படி ஆக்குவாயாக சொல்வாங்க. அதுபோல அவன் துவா செய்வான். மௌலிது ஓதுவது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நாங்கள் சொல்கிறோம். அது தவறாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டுமாக அவங்க சொல்லணும். எங்க நான் என் குடும்பம் சேர்ந்து ஆமீன் சொல்லணும். இதுக்கு பிறகு முபாஹலா. முபாஹலா என்றால் தான் சொல்லக்கூடிய நியாயத்தின் பக்கம் இருந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் எங்கள் மீது இறங்கட்டுமாக என்று பகிரங்கமா சொல்லணும். அப்படி ஒரு முபாஹலா நடந்தது. அந்த முபாஹலாக்கு கூப்பிடுறாங்க காயல்பட்டதுல. முபாஹலாக்கு தயாரா? முஹித்தீன் அழைப்பதுதான் சரியான வழி. இதை வழிகேடு என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தை சாபத்து கேட்பதற்கு தயாரான சவால் விடுறான். இந்த மதரிகள்லாம் இருக்காப்போ மூச்சுட பயம் பீதி அவங்களுக்கு. உள்ள கொள்கையை சொன்னாலும் தெளிவாக அந்த கொள்கையின் மீது உறுதி இல்லை அவர்களுக்கு. பயந்து பீதியில சாவுறாங்க மதரிகள்லாம். பிஜி அங்க பயன் செய்ய போறாரு. அங்க முபாஹலா கூப்பிடுறான் காயல்படத்துல. சரின்றார் பிஜி. அப்ப நான் சங்கரமந்தல பிஜியில ஓதிட்டு இருக்கிறேன். சரின்ற பிறகு அந்த தந்தியை நான் தான் கொடுக்கிறேன். பிஜி எங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு முபாஹலாக்காக புக் ரெடின்னு தந்தி விட வார்த்தையில எனக்கு ஞாபகம் இருக்கு. பிஜே வர்றாருன்னு சொன்னா கூட இடையில அந்த முபாஹலா நடக்காம கெடுத்து போடுவாங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு கோடு வார்த்தை வச்சு புக் ரெடி ஆயிடுச்சுன்னா பிஜே வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பிஜே கிளம்புறாரு. கிளம்புற எப்படி கிளம்புறாரு அதை நீங்க கவனிக்கணும். எப்படி இதன் மீது இவர் சொல்றது கருத்து வந்து உண்மையான கருத்து தான், ஸ்ட்ராங்கான கருத்து, நம்பிக்கை எப்படி வந்துச்சுங்கிறது சொல்றேன். அவருக்கு அப்ப 2 பசங்க, ஒரு பையன் முகமது, இன்னொரு பையன் யாசிர். அவன் பேர் முஸ்லிம்னு பேர் வச்சிருந்தாரு. அப்ப 2 பசங்க தான். பெரிய பையனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். 2வது பையனுக்கு எவ்வளவு நாள்? பிறந்து 4 நாளுங்க. பிறந்து 4 நாள். இது அவரு சொன்னா தம்பட்டன் ஆயிடும். அதனால நான் சொல்றேன். இதை அவர் முபாஹலா என்ன சொன்னார்னா தம்பட்டன் அடிக்காருன்றான். உண்மை செய்தியை சொல்ல விட மாட்டாங்க. எனக்கு இது தெரியும். நான் தான் தந்தி கொடுக்கிறேன். இவர் பிஜே கிளம்புறாரு. அவர் பையனை கூட்டு போறாரு. ஒரு பையன், அவருடைய பையன், அவங்க மனைவி, 2 குழந்தை, 4 தான் பிறந்து. போகாட என்ன சொல்லுவான்? பாத்தீர்களா, நாங்கள் முபாஹலாக்கு அழைத்தோம், பயந்து ஓடிவிட்டார்கள்மா. அப்ப எப்படி நீங்க தைரியமா போறீங்கன்னு கேட்டேன். உண்மையிலேயே வழிகேட நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்க, நான் ஒளிஞ்சிட்டு போறேன், நான் உலகத்தில் இருக்கணும். உண்மையிலே அவன் வழிகேட சொன்னான், அவன் ஒழியட்டும், ஹக்கு நிலைக்கட்டும் என்று சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு.
இது அவருடைய இயற்கையிலே அப்படி ஒரு தைரியத்தால் அவர் கொடுத்துருக்கான். அது ஒரு தில். அது என்னதான் இருந்தாலும் ஒரு உள்ளூர பயம் வரும்ல. என்னத்தை விளக்கிய சில நேரங்களில் பேய் விசாரிச்சு இல்லங்கிறோம், நம்ம ஓரளவு புரிஞ்சுதான் இருக்கிறோம் இல்லன்னு. ஆனால் வீட்டுல நைட்ல 12 மணி 1 மணிக்கு ஏதாவது சத்தம் கேட்டா இருந்தாலும் இருக்குமா மூலையில் நிக்குதோ அந்த ஃபீலிங் வருது இல்ல. ஒரு உள்பயம் சில பேருக்கு இருக்கும். அது பிசிலாவட்டில் நம்ம பார்த்தது. போயிட்டார்ல மனைவி மக்களை இழுத்துக்கிட்டு, அதுக்கு பிறகு நம்மளுக்கே தெரியும். நான் முபாலக்குறேன் நான் சொன்னேன். ஒரு ஆள் போன பிறகு தைரியம் உறுதியாயிருது இல்ல. முதல்ல நம்ம சொல்லணும், கண் கூட பார்க்கணும். குழந்தை பிறந்து 4 நாள் கூப்பிட்டு போறாரு. எங்க இருந்து? ராமநாதபுரம் தொண்டியில இருந்து காயல்பட்டினம் போய் அந்த முபாகலா நடந்தது. என்ன முபாகலா சொன்னார் பிஜே? தர்க்க ரீதியாகத்தான் பேசணும். முதல்ல ஆதாரப்பூர்வ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த முஹீதீன் என்று அழைப்பது வழிகேடு நான் நிரூபிக்கிறேன். அதற்கு தயார். ஆனா நீ அதுக்கு தயார் இல்ல. நீ என்ன முபாகலான்னு சொல்லி பயங்காட்டிட்டு இருக்க, அதுக்கும் தயார். நான் என் புடனோட வந்தேன், என்ன செய்யணும்பா இப்படி ஒரு கேட்பானா? இன்னைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து யதார்த்தம். மிக ஆரம்ப காலம். இப்ப ஒரு மக்களோட வந்துருச்சு. அப்ப என்ன, ஊருக்கு 10 பேர் 20 25 பேர் தவிர்த்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் யார் எவன் அடிச்சாலும் கேட்கறாங்க கிடையாது. ஆனால் தில்லுன்னு ஒண்ணு உண்டு. எவன் அடிச்சாலும் ஏத்து நிக்கிறாங்கிற ஒரு இது உண்டு நம்ம. அப்ப அந்த மாதிரி அடுத்து சாங்க நின்னாங்க. இவன் எல்லாம் கூட்டம் சேர்ந்த பிறகு சுயநலத்திற்காக வந்த பேடிகள் எப்ப தாம்காலம் ஆரம்பிச்சாங்க. இப்ப ஓரளவு பேர் தெரிஞ்சு வச்சு அது பின்னால சொன்ன முஸ்லீம் பேரவை எப்படி ஆரம்பிச்சது, அது அந்த பேர் என்ன பண்ணா, அதில் ஒரு நாடகம் கூட நாங்க நடிச்சோம். அதையும் நான் அப்புறம் சொல்றேன். முபாகலா நடக்குது. முபாகலா நடந்து முடிஞ்சு அதோட காயல்படுத்த ஒழுங்கான். முபாகலா நின்னானே காயல்படுறதுல வழிகேடு ஒழுங்கு நாசமா போய் இன்னைக்கு அவன் எங்க இருக்கானே தெரியல. பிஜேயோட முபாகலா பண்ணானே அவன் குடும்பம் எங்க இருக்கு, என்ன செய்யல தெரியல. அல்லாஹ்வோட கிருபை இன்னைக்கு தமிழகம் எங்கும் உலகம் எங்கும் ஏகத்துவம் பரவி இருக்குது. இது நம்முடைய பெருமை கிடையாது. சத்தியம் யார் கையில இருக்குதோ அது நிலைமை. இப்ப நான் என்னதான் இருந்தாலும் அசத்தியத்தை நியாயப்படுத்தணும். எவ்வளவு நியாயப்படுத்த முடியும்? 2 3 பேர் 4வது வாட்டி ஹசிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் அல்ல யுஹ்ரிஜல்லாஹு அல்வானஹும். எவருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவருடைய அந்த நோயை கபடு சூதை அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? நான் கேட்கிறாங்களா? என்னதான் அந்த கபடு சூது நாடா நினைஞ்சிடும், வெளிப்பட்டு போயிடும். சரி, இந்த மாதிரி முபாகலா முடியுது. முபாகலா முடிஞ்ச பிறகு மோலுது கூடாதுன்னு விளக்கிறாரு, தகடுதாயத்து கூடாதுன்னு விளங்குது, தர்காக்கள் மண்டியிடக்கூடாதுன்னு விளக்கிறாரு. இவ்வளவு விளக்கி மக்கள் மத்தியில் நடக்குது. கோட்டாட்சியின் முனாதரா நடந்தது. அது ஒரு நீண்ட, அதெல்லாம் விளக்கிறது டைம் கிடையாது. சொல்ல அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நடக்கும் பொழுது மதுகபை சரின்னு நம்பிட்டு இருந்த காலம். மோது கூடாதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு. தர்காக்களை போய் மண்டியில கூடாது முடிவுக்கு வந்தாச்சு. மதுகபு தப்புன்னு நம்ம நினைக்கல, மதுகபு சரிதான். சொல்ல போனா பிஜே தான் ஷாபி மதுஹப் தான் தொழுகிட்டு இருந்தார். அப்ப நான் பாடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாடத்தில் உட்காரும் பொழுது ஒரு ஹதீஸ் கிதாப் வாசிக்கிறார். வாசித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் அசைத்தார்கள் ஹதீஸை வாசிக்கிறார். எப்ப? அப்ப நஜாத் பத்திரிகை கூட வரல, வஹாபிங்கிற பேச்சே வெளியே வரல அந்த நேரம். அப்ப விரல் அசைக்க ரசூலா விரல் அசைச்சாங்க. எதுவும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹதீஸை வாசிக்கிறார். எங்க பாடத்தில் உட்கார்ந்து பிஜே ஷாபி மதுஹப், நானும் ஷாபி மதுஹப்ல இருக்கிறேன், ஷாபி மதுஹப் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த ஹதீஸை வாசிக்கிறாரு. நபி வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் முடிவுக்கு வந்தாச்சு. ஆனா எப்படி பின்பற்றது தெரியல, யாருக்குமே தெரியல. ஏன் யாருக்கும் தெரியலங்கிற, நீடூர் என்ற அரபிக் காலேஜுக்கு நான் போறேன். அங்க பெரிய மாணவர்கள் எங்களுக்கு சவால் விட்டு வாங்குறாங்க. எங்களை நான் 4வது வருஷம் இருக்கக்கூடிய மாணவன். நீடூர் மாசத்துல 7வது வருஷம் ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களா எங்களை வாங்கடா பாப்போம், எங்களை பேச வாங்குறாங்க. நான் போனேன். இந்த முஸ்தபா ரஷாதின்னு ஒரு இருந்தானே, அவன் உண்மை தெரிந்து வழிகட்டது. அவன் உண்மையை தெரிந்து கொண்டு செல்ல வழிகடுமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். ஏனென்றா உண்மையை மறைக்கிறீர்கள், சத்தியத்தோடு அசத்தியத்தை கலந்து சொல்கிறீர்கள், வான்கும் தாரமும் தெரிந்து கொண்டு அப்படிங்கிறாங்க. புரிந்து கொண்டும் அநியாயம் செய்வார்கள் அர்த்தத்தில் வழங்குது. தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் செய்வான். அப்ப நீடூர் மாஸ்டருக்கு போறோம். நான் ஒரு 4வது வருஷம் படிக்கக்கூடிய மாணவன். யார்கிட்ட பேச போறேன்?
7வது வருஷம் படிச்சு ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவங்க 5 பேரும் உட்கார்ந்துருக்கான். நாங்க போய் நிக்கிறோம். நமக்கு என்ன தைரியம்? இவனு போய் சொல்லுவான், ஃப்ராடு, இவங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியாது, நம்மளுக்கு தான் காட்டுவாங்க தைரியம் வந்துச்சு, குரான் எடுத்து காட்டிட முடியுமே. போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து நம்ம ஹதீஸ் அதிகமா படிக்கல, நபியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டோம். எப்படி பின்பற்றலாம் தெரியாது. ஏன் ரசூலுல்லாஹ் தொழுகையில எப்படி தக்பீர் கட்டினாலும் தெரியாது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தக்பீர் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாங்க ஷாஃபி மதஹ்ல இருந்தோம், இருந்துட்டான விளங்கி வரணும். ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினா எங்கன்னு தெரியாது. முதல் கேள்வி அவன் கேட்கறான், ஏண்ட நபியை பின்பற்றணுங்கிறீங்கள? ஆமா பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கு எவ்வளவு நீளம்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் மூக்கு எவ்வளவு நீளமா அது தெரியாதுங்க. ரசூலுல்லாஹ் மூக்கு நீளத்தை சொல்லு, ரசூலுல்லாஹ் பின்பற்றது கூடுமா கூடாதா அப்படிங்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் மூக்கு நீளம் எனக்கு தெரியாது, நீங்க யாரை பின்பற்றணுங்கிறிய? இமாம்களை தான் பின்பற்றணும். இமாம்கள் மூக்கு நீளம் சொல்லுங்களேன். நீ 4 இமாம் மூக்க அளந்துட்டு வாடா, மிரட்டானுவோ. அவன் மார்த்தாக்கு போயிருக்கேன், அவங்க 10-20 பேர் நிக்கான், மிரட்டான், அடிக்க வரான். அப்புறம் அந்த மிரட்ட தோற்றுவான், பயன்காரம். அப்புறம் அம்மா பண்ணதுக்கு அதுக்கு பிறகு அவன் கேட்கறான், சரி நபியை பின்பற்றணுங்கிறீங்களா? ஆமா. ரசூலுல்லாஹ் எங்க எப்படி தக்பீர் கட்டினாங்கன்னு சொல்லுங்கிறான். உண்மையில நமக்கு தெரியாது, முடிக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் எங்க தக்பீர் கட்டினா இப்ப உலக தெரியும், அவன் டக்குனு எடுத்து காட்டுறான். ரசூலுல்லாஹ் எங்க தக்பீர் யார் படிச்சது? ஷாஃபி மதஹ்ல பின்பற்றிட்டு இருக்கிறோம். இனிமே ஷாஃபி மதஹ்வை பின்பற்ற கூடாது, நபியைத்தான் பின்பற்றணும்னு வந்தாச்சு. எப்படி சொல்றதாக தெரியாது. ரசூலுல்லாஹ் எங்க தக்பீர் கட்டினாங்கிறதுங்களா? சரி, அடுத்த கேள்வியை கேளுங்க. ஏன் அடுத்த கேள்வி கேட்க சொல்றிய? இதை அப்புறம் சொல்றேன். யார்கிட்ட கேட்டு வந்து சொல்ல போறீங்கன்னு கேட்டான். ஷாஃபி இமாம் ஒரு சட்டத்திற்காக 40 வருஷ காலம் விடிய விடிய ஆராய்ந்து கடைசியாக கண்டுபிடிச்சாருங்க. இல்ல, எனக்கு ஒரு 4 நாள் டைம் கூட நான் பார்த்து சொல்றேன். ஷாஃபி இமாமோட நான் கிடைக்காதுன்னு நினைக்கியா? இப்பவே சொல்றேன், ஷாஃபி இமாமுக்கு 40 வருஷம் ஆயிருக்குங்கிறியா? ஹனபி இமாம் 38 வருஷமா ஒண்ணுக்கு போகாம பாத்ரூம் போகாம இஷாத்தை ஒழுங்கு வைத்துக் கொண்டு சுபஹி தொழுதான்னு எழுதி வச்சிருக்க. எனக்கு ஒரு 4 நாள் டைம் தரமாட்டியா? ஏன் என்ன அது பதில் சொல்ல முடியல. அதனால அப்புறம் தான் பிஜில சொல்றேன், தக்பீர் ரசூலுல்லாஹ் எங்க ஆமாங்க தெரியாத தொழாரு கரெக்ட். ரசூலுல்லாஹ் நெஞ்சுக்கு தக்பீர் இருக்காங்க. இப்படிதான் ஒண்ணு தெரிஞ்சதுங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நேரம் தானே. நம்மளும் மதஹ்ல இருந்து அந்த நேரத்தில் அவர் மோலுக்கு வர மாட்டார். பிஜே அவர் என்ன செய்வார்னு சொன்னா மோலுக்கு வாத்தியாக்கெல்லாம் வரமாட்டார். அப்பவுமே அது தவறுன்னு அவருக்கு தோணுது. மோலுக்கு வரமாட்டாரு, பாத்தியாக்கு வரமாட்டாரு, பாத்தியா சோற சாப்பிட வரமாட்டாரு. யாராவது கூப்பிட வந்தாங்கன்னு வைங்க, அசைவமே சாப்பிட மாட்டேன்றாரு. பொய்தான் சொல்லுவாரு, அசைவம் சாப்பிடுவாரு, அசைவமே சாப்பிட மாட்டேன்றாரு. என்னங்க பொய் சொல்லியே நாங்க போய் கேட்டோம். சொன்னதுக்காக அசைவம் சாப்பிடாமல் இருந்தார் 2-3 வருஷம். சொல்லிட்டோம், அது இருந்துரும், பொய்யா வேண்டாம். இதெல்லாம் அவர் பார்க்கணும். ஒவ்வொரு அஜத்தையும் பார்த்திருக்கோம், ஒவ்வொரு ஆலிம்ஸையும் பார்த்திருக்கோம். அவன் போடுற பில்டப், அவன் போடுற ஏமாத்து, அவன் போடுற ஃப்ராடு, அவன் வரக்கூடிய அந்த குருட்டு பக்தி, என்னென்ன குருட்டு எல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா? சாதாரண வீடு போறேன்னு வைங்க, போகும்பொழுது அஜித்மான் அங்கிருந்து வர்றான்னு வைங்க, முன்னால பெயரக்கூடாது. இன்னைக்கு சாதாரண நீங்க போறீங்க, அப்ப போக முடியாது. எங்க அஜர்த்துல அங்க வந்தாருன்னு சொன்னா அப்படியே இப்படி நின்றணும். அந்த அஜர்த்தை சொல்லுவார், போன வா, நான் யார் தெரியுமான்னு கேட்பாரு. நீங்க அஜர்த்து இல்ல, நான் வைகை எக்ஸ்பிரஸ். வைகை எக்ஸ்பிரஸ் லோக்கல் ட்ரெயின்ல அப்படியே நின்று பிளவுதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பாடம் நடத்திட்டே இருப்பாங்க, பாடம் நடத்திட்டே இருப்பாங்க, பாடம் நடத்திட்டே இருப்பாங்க. பெரிய அஜர்த்து, பெரிய நான் பக்தியா நம்புறேன். இப்ப மெண்டல் தெரியுது, பாடம் நடத்திட்டு இருந்தாலும் தெரியுது. சரி, நாளைக்கு வர்றேன். சரிங்க, என்ன சாலுமே வழியா பேசிட்டு இருந்தேன், சொல்லு பார்த்துங்க. இப்படிலாம் ஏமாத்த வைங்க. நாம இந்த கேள்வியை கேட்கும்போது ஒரு அஜர்த்தி சொன்னாரு, அதே பெரிய அஜர்த்து தான். ஒரு பெரிய அஜர்த்தி இந்த மாதிரி பிஜேபி ஓய்வு சில கேள்விகளை கேட்கிற மாதிரி சொல்ல முடியல அவங்களுக்கு. நான் மௌத்தா போன பிறகு என் கபூர்ல வந்து சலாம் சொல்லு, நான் எஞ்சி உனக்கு பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. செத்த பிறகு பதில் சொல்லாட்டி யார்கிட்ட போய் சொல்றது? அது தைரியமா சொல்ல, நானே சொல்லாம நான் மௌத்தா போன பிறகு என் கபூர்ல வந்து கேட்க 1 கோடி ரூபா தர்றேன், என்ன சொல்றது? என்ன இருக்கு? தைரியமா சொல்லலாம் தானே அது. அப்படி சொன்னாரு எங்க அஜர்த்து. நான் பார்த்தேன், அவர் ரூம்ல நல்ல மத்தியானம் சாப்பிட தூங்கிட்டு இருந்தார். வெளியே நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பதில காணோம். ரூமை தட்டி எழுப்பி, அஜர்த்து நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, சலாம் சொன்ன பதில காணோம். ஏன் சலாம் சொன்ன?
நீங்க மூத்தா போன பிறகு பதில் சொல்ல போற நீ எல்லாம் தூக்கிட்டு சொல்லலான்னு பார்த்தேன். போன வெளியே மாசம் விட்டு வெளியே போட்டாங்க. எந்த நியாயமான கேள்வி கேட்டாலும் கடுப்பு வந்ததே தவிர உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதே நம்மளுக்கு வந்து அயோக்கிய பேருவோ இவன் மார்க்கத்தை சொல்லி ஏமாத்துறான், இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னாச்சு, மதுஹப்ல இருந்து ஒண்ணு ஒண்ணா விட்டு வர்றோம். ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் ஏற்றினாங்க, எப்படி ருக்கு பண்ணாங்க, அப்பதான் முதல்ல அலசுறாரு. அலசி எல்லா ஹதீஸையும் தொடாவுறாரு. அப்போலாம் இப்போ இந்த ஏற்பாடுலாம் கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் நெட்டு எல்லாம் கிடையாது. எல்லாம் கிதாபு தான் புரட்டி ஆகணும். ஒரு பக்கமா வரிசையா பார்க்கணும், வார்த்தையா பார்த்து ஆகணும். இப்ப வந்து ஒரு மணி நேரத்துல இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ ஒரு வாரம் ஆகும் குறைஞ்சது 4 பேர் சேர்ந்து பார்க்கணும். அப்படிதான் நபி வழியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸா தொழாது. சும்மா கிடையாது, சும்மா டக்குனு நீங்க புத்தகம் கையில வச்சிருக்கீங்க அப்படி கிடையாது. அவ்வளவு பாடுபட்டாரு, நம்ம பார்த்து கண்கூடா பார்த்தோம். அவ்வளவு விஷயங்களை சேகரிச்சாரு. அப்புறம் சேகரிச்சுட்டு இருக்கும் பொழுது மதுஹபை வந்து ரைட்டு சரியா சரியில்லையாங்கிற முடிவுக்கு வர முடியாத காலம் மதுஹபு. அப்போ ஒரு புக் வந்துச்சு பாருங்க, ஒரு பிரசுரம். அந்த பிரசுரம் என்னது, 1ஆம் நம்பர் வழிகட்ட புஸ்தகம். அது வழிகட்ட புஸ்தகம் தான், அது பச்சை வழிகேடு. அது அவன் கேட்கிறான், நீ தர்கா கூடாதுங்கிற, மோல்தோத கூடாதுங்கிற, அது கூடாதுங்கிற, இது கூடாதுங்கிற, மதுஹபு சரிங்கிறிய, ஓ மதுஹபு யோக்கியமா அப்படின்னு அந்த புக்கில் போடுறான். நம்மள்ட்ட கேட்கறான், நம்மள கோயிட்டு பிஜே கோயிட்டு அவன் கேட்கறான், ஓ மதுஹபு யோக்கியமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம மதுஹபுல அசிங்கம் வெளியிட்டு இருக்கோமே. நம்மளுக்கு தெரியாது, பிஜேக்கு தெரியாது. இப்படி கேட்டோம்னா என்ன கேட்கிறான்னு பாருங்க. இமாம்களை தேர்ந்தெடுக்கும் முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கொஞ்சம் வல்கரா இருக்கும், இதுதான் நாகரிகமா நளினமா சொல்லி முடிச்சிடறேன். இமாம்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் மதுஹப் கிதாபுல இருக்கு. எப்படி இருக்கு, சில விஷயங்கள் ஹதீஸ சொல்லிடுறாங்க. உதாரணமா நம்ம 2 பேர், ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல யார் தொலை வைக்கணும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்ரவுல் குர்ஆன், அவர்களில் குர்ஆனை யார் நன்கு ஓதுவார்களோ அவர் தான் தொலை வைக்கணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருமே நல்ல குர்ஆன் ஓதுனா சுன்னத்தை யாரு கடைபிடிக்கிறான்னு பார்க்கணும். எல்லாருமே சுன்னத்தை கடைபிடிச்சா வயசுல யாரு பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா உள்ள கண்ட்ரோல் வந்துடும். இந்த 3ஐயும் போட்டுட்டு அந்த மதுஹப்ல எழுதுறாங்க, 4வதாக வயசிலும் கரெக்டாக இருந்தால். அப்படி இருக்குமா? வயசுல கரெக்டா இருக்குமா? ரெட்ட குழந்தையா இருந்தா கூட இவன் அவன் தம்பி கரெக்டா இருக்காது. இதுவே போதுமா? மதுஹப்ல எழுதி வச்சிருக்கான் பெரிய ஆராய்ச்சி. வயசிலும் கரெக்டாக இருந்தால் 10 பேர் இருப்பார்களே, ஆனால் யார் மண்ட பரிசா இருக்கு என்று அளவெடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இது அந்த பரிசத்துல போடுறான். மண்டையை போய் எவனா அளவெடுப்பானையா? பைத்தியக்காரன் தெரியும். மண்டையை அளவெடுக்கணும். ஒரு நாள் 2 பேர் நிக்கிறோம், 2 பேர் நல்ல என்ன செய்யறது? மண்டையில யாரு பரிசு? யானை மண்டை மாதிரி இருக்கும் ஒருவனுக்கு, அவனுக்கு அறிவே இருக்காது. இத்தினூர் மண்டையா இருக்கும், விவரமா இருப்பான். மண்டைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது அளவெடுத்துட்டு இருக்க முடியுமா? ஒரு டெய்லரை கூப்பிடுவா, ஒரு அஜர்த்தா தலையை அளவெடுன்னு சொல்ல முடியுமா? இது சரி, இப்படி ஒண்ணு சொல்றான். அப்புறம் சொல்றான் பாருங்க, அளவெடுக்கணும். அதை சொல்லி மாடாது. படு அசிங்கமான ஒரு விஷயம் அது. அது வேண்டாம், சொல்ல வேண்டாம். அது அந்த புத்தகத்தை போட்டிருக்கான். உங்க மதுஹப்ல இவ்வளவு அசிங்கம் இருக்க, முட்டாள்தனம் இருக்குன்னு எழுதியிருக்கான். முட்டாள்தனம் என்ன? ஒரு விஷயம், ஒரு ஆட்டுக்கு ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்தால், மதுஹப்ல இருக்குல்ல, இது நம்ம கண்டுபிடிச்சது இல்ல, அவன் பிரசுரத்துல போட்டது. நம்ம மதுஹப்பை பின்பற்றிட்டு இருக்க காலம் அது. பிஜே எல்லாம் பின்பற்றிட்டு இருக்காரு, ஷாஃபியாவுக்கு. அப்போ அதுல போட்டிருக்கான், ஒரு ஆட்டுக்கு மனுஷன் பிறக்கிறான், ஒரு ஆண் பிறக்குது. பிறந்தாச்சா, அவன் என்ன செய்யறான்? மார்சால போய் ஓதுறான். 7 வருஷம் ஓதி ஆலிம் சாயிட்டு வந்தாச்சு. அவர் பெருநாள் தொழுகை வைக்கலாமா அப்படின்னு அந்த மதுஹப் சட்டத்தில் ஒரு சட்டம் எழுதி வச்சு, கற்பனை. என்ன கற்பனை? அவர் தொலை வைக்கலாமா? தொலை வைக்கலாம். எப்படி தொலை வைக்கலாம்? ஆட்டுக்கு பிறந்தாலும் அவர் ஒரு மனிதர் தானே, அந்த அடிப்பில் அவர் தொலை வைக்கலாம். சரி, ஹஜ் பிறகு தொழுகை முடிச்சாச்சு. தொழுகை முடிச்ச பிறகு அந்த அஜத்தை, எந்த அஜத்து? ஆட்டுக்கு பிறந்தார அந்த அஜத்தை தூக்கி குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்படி? ஒரு ஆட்டுக்கு பிறந்தவர் தானே, அது எழுதி வச்சிருக்கான். மனுஷன் என்பதால் தொலை வைக்கலாம், ஆட்டுக்கு பிறந்தால் தூக்கி போட்டு அறுக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கானா. இது மாதிரி நிறைய மேட்டுகளை அந்த பிரசவத்தில் போடுறான்.
நீ சொல்லக்கூடிய மதுஹப்ல 1000 ஓட்டம் இருக்கையா, இதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்கிறான். என்னடா இப்படி கேட்கிறானுங்க, நான் மதுஹப்ல அப்படியே இருக்குன்னு சொல்லி பிஏ தொடர்ந்து இருக்கு. ஆகா, உண்மை என்று தெரியும் பொழுது சமாளிப்பு கிடையாது, அயோக்கியத்தனம் பண்ணிக்கலாம், சமாளிப்பு கிடையாது. ஒரு அயோக்கியனை உண்மையை எடுத்து சொன்னால் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்துச்சு. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மன்னடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அதுதான் அவற்றை வந்த தைரியம் கூட என்றே வந்த தைரியம் தான். உண்மையை சொன்னா ஏத்துக்கிறோம் தைரியம். ஒரு ஆள்கிட்ட மோத போறோம், அவன் உண்மையை சொன்னா ஏத்துக்குவோம், அப்புறம் பயம் வருது. பொய்யை சொன்னா உடைச்சிடறான், உண்மையை சொன்னா ஏத்துட்டு போறான். இதுல பயத்துக்கு என்ன இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்படித்தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஒரு யூதர் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட, முகமதே, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுல்ல? வணங்கக்கூடாது. சத்தியம் செய்யறது வணக்கமா இல்லையா? வணக்கம் தான். அப்பயே நீங்க காபாவின் மீது சத்தியங்கிறிய, காபா வணங்குற மாதிரி ஆயிடுமே. ரசூலுல்லாஹ் சமாளிக்கிறேன், ஆமா வாஸ்தவம் தான், தவறுதான், தஹரீஃபு இல்லா பில்லா, இனிமேல் அல்லாஹ் மீது மட்டும் நீங்கள் சத்தியம் செய்யுங்கள், காபாவின் மீது சத்தியம் விடாதீர்கள். கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. ரப்பில் காபா என்று சொல்லுங்கள், காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக. தாய் மீது சத்தியம் சொல்லக்கூடாது, குர்ஆன் மீது சத்தியம், தாய் மீது சத்தியம் சொல்லக்கூடாது. ரப்பில் குர்ஆன், குர்ஆனுடைய ரப்பின் மீது, தாயினுடைய இறைவன் மீது ஆணை, அப்படிதான் சொல்லணும். ஒரு யூதனாக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய விஷயத்தில் சத்தியம் இருக்குமானால் ஒத்துக்கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முன்மாதிரியை விளங்கிட்டு தான் அவன் சொன்ன விஷயம் இருக்கு, உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பாருங்க, அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. யாரு? பிஜே, இந்த கமால் மாதிரி ஒரு 7-10 பேர் சேர்ந்து. அப்ப ஹாமித் பக்ரி எல்லாம் கிடையாது, அவர்லாம் யாருன்னு தெரியாது. ஹாமித் பக்ரி யாருன்னு தெரியும். அப்ப இவங்க எல்லாம் இவன் எப்படி எந்த கடையில் இருப்பான்னு இவங்க தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸுக்கு தலைவர் யாரு? பிஜே தான். பிஜே தான் அமீர், அப்போ தலைவர். அந்த அமீர் சொல்லிட்டு இருந்த காலம், விவரம் இல்லாமல் அமீர் என்றால் என்னன்னு தெரியாம நிறைய விஷயம் தெரியாம தெரிஞ்சு வந்ததுதான். ஒவ்வொன்றும் தெரியாது, அனுபவ ரீதியாக தெரிஞ்சது, தங்களை திருத்திக் கொண்டு வந்ததுதான் தௌஹீத் வளர்ச்சி. சும்மா கூமுட்டத்தனமாக கண்மூடிக்கொண்டு கூடாது என்று சொன்னவர்கள் அல்ல. ஒவ்வொன்றும் பட்டு, அடிபட்டு, மெதிபட்டு, அனுபவப்பட்டு, தர்க்கம் செய்து, ஆதாரங்கள் நிரூபித்து ஒன்று ஒன்றாக தெரிந்ததுனால் தௌஹீதுங்கிறாங்க. இதை நீங்க ரொம்ப பழைய ஆளுகிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால உள்ளவங்க கேட்டீங்கன்னா தெரியும். அப்ப அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அப்படின்னு ஒரு இயக்கம். அப்ப நிறைய மக்கள் கிடையாது, மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு 200 பேர், கொஞ்சம் முயற்சி எடுத்தா எல்லாரும் அட்டசை கொண்டு வந்துடலாம், அவ்வளவுதான். அப்ப மக்கள் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் சொல்லி ஒரு பேர்ல ஆரம்பிச்சாச்சு.
தலைவர் யார் இருக்கு? பிஜே தான் தலைவர். அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் எவ்வளவோ பண்ணுவாரு, தெரியும் நமக்கு. வம்பு படுத்து இவன் முதல்ல இவர் மக்களுக்கு தெரியும், வேற யாரையும் தெரியாது. வேற யார் என்னன்னு சொன்னாலும் பல இடங்களில் தர்க்கம் பேசுறாங்க, பயன் செய்வாங்க. ஒரு விஷயம் இருக்குங்க, விஷயத்தை புரிந்து கொள்வது முக்கியம் அல்ல, புரிய வைக்கும் திறன் இருக்கணும், அது முக்கியம். அது அல்லாஹ் ஜாஸ்தியாக கொடுத்திருக்காங்க. பார்த்தோம்ல இந்த இஸ்லாமிய குடும்பவியலை டாக்டர்களே வந்து சொன்னாங்க. டாக்டர் வந்து சொன்னாரு, நீங்க இவ்வளவு பேசுறீங்க இதை பத்தி, நான் எவ்வளவோ படிச்சேன், ஒரு இளவும் புரியாம 6 மாசமா மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தேன், நீங்க 2 நாளே ஈஸியா புரிய வச்சு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அப்படி ஒரு திறமையை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதை ஒத்துக்கிறதுக்கு ஏண்டா வலிக்கு? அல்லாஹ் இதை புறப்படைக்கிற ஒத்தரிச்ச அரிப்பு, வேற எதுவுமே காரணம் கிடையாது. கூட்டமும் கூட்டத்தை பார்த்து வளர்ச்சியை பார்த்து அரிப்பும் பௌத்தரிச்சலை தவிர என்னடா உங்களுக்கு வேற? இது தவிர என்ன சம்பந்தம் இல்ல? என்னென்ன அநியாயமா சொன்னாலும் திருவிடை சேரிங்கிற சொல்றான், இதெல்லாம் சாதாரணம். அபாண்டம் கொஞ்ச நஞ்ச சொல்லல, இந்த பெயர்வோ கொஞ்ச நஞ்ச பித்ராப்படல, இந்த பெயர் நெட்ல அசிங்க அசிங்கம் ஏண்டவன் சில பேர் கேட்டாங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அசிங்கமாவெல்லாம் நெட்ல பிஜே பத்தி எழுதுறாங்களே, உங்களை பத்தி கூட 1-2 வந்திருக்கேன் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு சகோதரர் கேட்கிறேன். இதுக்கு உங்க பதில் என்ன? இதுக்கு பதில் என்ன செய்ய? சுருக்கமா விளக்கிருக்கேன். நான் ஒரு உதாரணம் சொன்னேன். கார்பரேஷன் கக்கூசுக்கு போயிருக்கலாம்னு கேட்டேன். இவர்கள் எப்படித்தான் சொல்லி ஆகணும். இவங்களுக்கு கார்பரேஷன் கக்கூசுக்கு போயிருக்கலாம். கார்பரேஷன் கக்கூசுனா பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும் கக்கூசு, அது போயிருக்கலாம். போயிருக்கேன். சில நேரங்கள் நிர்பந்தத்தில் யாரும் போறதுதான் உள்ள போயிருக்கோம். அதுக்குள்ள எப்படி இருக்கும்? அடுப்பு கறியை வச்சு அசிங்க அசிங்கமா எழுதி போட்டுப்போம். பார்த்திருக்கீங்களா? இவனோட இவனோட யாருமே இருக்காது. ஒரு அழகா ஒரு பொம்பளை படத்தை மாதிரி போட்டிருப்பான். இங்க ஆம்பளை படம் இவனோட ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி விட்டுருப்பான். யாரு உள்ள உட்கார்ந்துட்டு எந்த வேலைக்கு போனோமோ அதை விட்டு போட்டு இதை செஞ்சுட்டு இருப்பான். அசிங்கமான மட்டம். இவன் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நெட்ல உட்கார்ந்து அந்த வேலையை செய்யறான். அதான் சரியான எடுத்து காட்டிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நாட்டம் பிடிச்ச நாய் இதுல உட்கார்ந்து என்னத்தை செய்யும் சொல்லுங்க? ஆதாரம் கொண்டு வா, ஆதாரம் பேசாத. உடனே கேட்பாங்க, நீங்க மட்டும் சொல்லலையா? நாம சொல்லல. அவன் அந்த புரோக்கர் இருக்கான பொய்யன், நாம சொல்லல. நாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வேற ஒரு ஆள் பார்த்துட்டு வந்து சொன்னாரு, எங்களுக்கு வேற வேலை இல்ல, இவன் பின்னால் போயிட்டு இருக்க அலையில, இவர்கள் தேவையில்லைங்க. நீங்க என்ன செய்ய? அவங்க தேவையானக்கு தஜசு, பிறர் குறையை நோண்ட வேண்டிய அவசியம் எவருக்கும் கிடையாது. அசிங்கம் அது, நாம சொல்லவே கிடையாது. ஒரு ஆள் பார்க்கிறான், என்னது உங்களை பெரிய முக்கியஸ்தருங்கிறீங்க, ஒரு பொம்பளை உட்காந்து பஸ்ல போறாரு, பக்கத்துல மடியில சாயிறாங்கன்னு சொல்றோம். ஒரு ஆள் வந்து சொல்றான், நமக்கு தூக்கி வாரி போடுது, விசாரிக்கிறோம், மேட்ரு உண்மைன்னு தெரியுது. வெக்கம் இல்லாம எப்படி பயன்ல பேசுறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஒரு பொம்பளை தனியாக பஸ்ஸில் போகக்கூடாதா? 2 நாள் போகலாம் அல்லவா? பொம்பளை போலாண்டா, மடியில் படுத்துட்டு போலாமாங்கிறது கேள்வி. எது கேள்வி? போகக்கூடாதா? போட்டோம், நமக்கு என்ன? எவ்வளவு 2 நாள் இல்ல 2 வருஷம் போட்டு எங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன இதை எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்ல வச்சான் எப்படின்னு பாருங்க. உதாரணமா நான் இருக்கேன், நான் ஒரு பெரிய ஸ்தாபனம் நடத்திட்டு இருக்கிறேன். நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு நம்பி அந்த ஸ்தாபனத்தை பொறுப்பு படைச்சு அவனை மேனேஜிங் டைரக்டர் ஆகி உட்கார வச்சிருக்கேன். நம்பி உட்கார வச்சிருக்கேன். அவன் என்ன செய்யறான்? கையாடல் பண்றான். கையாடல் மட்டும் பண்ணல, நம்ம வீட்டு பொம்பளை கைப்பிடிச்சு இழுத்தான். எனக்கு தெரிஞ்சோடு நான் என்ன செய்வேன்? குறைஞ்ச செருப்படுத்து அடிப்பேன். குறைஞ்சது இவனுக்கு வராது போ சொல்லிட்டு அவன் என்ன செய்யணும்? ஒன்னும் மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டா வாயை மூடிட்டு ஓரமா போயிடணும். பேருந்தா எந்த பிரச்சனையும் வராது. நான் ஜெண்டிலா இருந்தாங்க, இவனை போட்டு நான் வேலையை பார்த்துட்டு போயிடணும். நான் எவ்வளவு நேர்மையானவன் தெரியுமா? என்னை சாபத்தை விட்டு விலக்கி விட்டார்கள். என்ன மாதிரி யோசனை அநியாயமாக விலக்கி விட்டார்கள். அநியாயமா விளக்கணுமா? பாடா அந்த பொம்பளை மட்டும் என்னமா சொன்னான்? இனிதான் வச்ச நம்ம சொல்லவே கிடையாது. அவன் வெளியே போய் பில்டப் பண்றான். இதுல அவனாகவே அவன் சீரழிந்தது. மல்லாக்கப்படுத்த எச்சி உம்மன் இருக்கான்ல, அவனே அவன் நாட்டத்தை கிளறி விட்டது. பேசாம வாயை மூடி சும்மா அந்த பேருந்தா கண்டிக்க வேண்டியது. இவங்க போட்டு அங்க எடுத்து பேசிட்டீங்க. சில நேரங்கள்ல பேசாம இருக்க முடியாது. வருது ஒரு நாட்டம் முடிச்சது ஒண்ணு வருதுன்னு வைங்க, ஓரம் போறான். கிட்டத்திலே வந்தா
செருப்புக்கிட்டே வேற என்ன செய்ய? நம்ம போடுமில்லைங்க. இத மாதிரி மாற்றுகள் தான். அவர்களே அசிங்கத்தை கிளறினார்கள். நான் யோக்கியன், அநியாயமா விலக்கி விட்டார்கள். இல்லை, இவன் அயோக்கியத்தனம் பண்ணா. இந்த பாருங்க, ஆளை கொண்டு வந்து சாட்சியை கொண்டு வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு. சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணோட பஸ்ல உட்கார்ந்து போனது உண்மை, ஒத்துக்கிட்டான். இப்ப என்ன பேச்சு? எப்படி பேச முடியுது? அட உண்மையிலே இப்படி ஒரு தப்பு நான் பண்ணா என்ன நடக்கும்? ஒரு வருஷத்துக்கு வெளியே தலை காட்ட முடியுமா? அது எப்படி வெக்கமில்லாம பேச முடியுது? சினிமாவுக்கு போக வேண்டிய ஆளு, சினிமாவில் போயிட்டு அந்த நிர்வாகம் அந்த மாதிரி ஆள்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இவன் எப்படி நம்மளோட இருந்தாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு ஜாக்கிரதையாக நடித்தார்கள். சரி, அந்த மாதிரி அப்புறம் சொல்றாங்க. அப்ப முதல்ல அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் சொல்லி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாச்சு. தலைவர் பிஜே இருந்து என்ன செஞ்சாரு? இருக்க முடியாதுன்னு சாதிச்சார். ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் தான் இருந்திருப்பார். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கூட்டி ஒவ்வொரு இயக்கமாக சங்கங்களாக ஆங்காங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டி தான் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பிறகு வந்தது. முதல்ல ஜாக் கிடையாது, முதல்ல அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் தான். அதுக்கு பிறகுதான் பிஜே எல்லாத்தையும் கூட்டி தான் தலைவராக இருக்கக்கூடாது என்பதை கவனம் அவர் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம எல்லாத்தையும் கூட்டுறாரு, டெக்னிக்கா கூட்டுறாரு. கூட்டி எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாரு. அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்க்கு யாருங்க தலைவர் அப்படின்னு கேட்காரு. நீங்க தான் தலைவர். தலைவர் சொன்னா கேட்கணுமா வேண்டாமா? அங்க பிஜே அவர்தான் தலைவர். நான் தலைவர் சொன்னா கேட்பீங்களா? அமீர் சொன்னா கேட்பீங்களா? கேட்போம். எல்லாம் தலையாட்டியாச்சு. ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்று இதற்கு பெயர். இன்னையிலிருந்து தலைவராகிய நான் சொல்றேன், கமால் இமானி அவர்கள் தான் நம்ம எல்லோருக்கும் தலைவர். கட்டுப்படுவீர்களா? அப்பதான் கட்டுப்பட்டாங்க. கமால் இமானி தலைவர் ஆக்குவதற்காக தான் தலைவர் நீங்க சொல்லி திட்டமிட்டு அவரை தலைவர் ஆக்கினார். இவனும் பேசுறீங்க, இவனு பேசவே கூடாது, யோக்கியதை இல்லைங்கிற. இவன் யாரு என்ன? யோக்கியதையற்றவர்கள், யோக்கியதை மற்ற துரோகிகள், அயோக்கியர்கள். பட்டு மோசமான மனிதர்கள். இதுல சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், நீங்க மட்டும் யோக்கியமோ அப்படி கேட்கலாம். உங்களுக்கு அப்படி சந்தேகம் வந்ததுன்னா அல்லாஹ்ட்ட கேளுங்க, துஆ செய்யுங்க. எப்படி? யா அல்லாஹ், எவன் அயோக்கியனோ, ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. கையெழுந்து அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், எவன் அயோக்கியர்களோ, எவர்கள் பிராடோ, எவர்கள் ஏமாற்று பேர்வழிகளோ, அபாண்டங்களையும் அநியாயம் சுமத்தக்கூடியவர்கள் எவர்களோ அவர்களை ஒழிப்பாயாக, நல்லவர்களை செயல்பட செய்வாயாக, அதில் அவர்களை திருத்துவாயாக வச்சீங்க. தெரியாட்ட கூட. அப்ப ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஆரம்பிக்குது. அப்ப ஆரம்பிச்ச பிறகுதான் சில காலம், கொஞ்ச நாள் தாவா பிரச்சாரம் கடுமையா போகுது. அப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரம், அந்த நேரம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் எல்லாருமே காரசாரமான பேச்சு தான். பாபர் மசூதி இடிச்ச நேரத்தில் நான் பேசுறது, பிஜே பேசுறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காட்டமான பேச்சுக்களா இருக்காது. காட்டு தர்பார் நடக்குன்னு சொல்லி அரசியல் ஏற்று இந்த முதலமைச்சர் பேசி காட்டு தர்பார் விடமாட்டோம் சொல்லி என்னென்ன வார்த்தைகள், கொஞ்ச நெஞ்ச வார்த்தைகள் கிடையாது. அது காரசாரமான பேசுற லேசப்பட்ட வார்த்தையெல்லாம் நினைச்சு பார்க்க முடியும். அப்பெல்லாம் பேசுறேன். ஏன்? பள்ளிவாசலை இடிச்சுட்டாங்கிற வெறி, அநியாயம் பண்ணிட்டாங்கிற கோபம், கேட்க நாதி இல்லைங்கிற ஆத்திரம் ஆங்காங்கே இருக்குது. கோயம்புத்தூர் நான் இமாமா இருக்கேன், காரசாரமான பேச்சு பேசி முடிச்சுட்டு வர்றேன். கோட்டமேடு, கோயம்புத்தூர்ல கோட்டமேடு, கோட்டமேட்ல முஸ்லீம்களுக்கு சுட்டி நடக்குது. இடிக்கப்பட்டது முஸ்லீம்கள் பள்ளி, சுடப்பட்டது முஸ்லீம்கள். கோட்டமேட்ல 19 பேர் சுட்டாங்க. அது இல்ல, பாபர் மசூதி இடிச்ச நேரத்தில் நான் சொல்றேன். அது பிறகு உள்ளது. சுடப்படுது. கலெக்டர் அங்க வர்றாரு, அப்போ உள்ள கலெக்டர். நான் அங்க போறேன், மக்கள் நாராய தக்பீர் அல்லாஹ் அக்பர் சத்தம் போடுறான். சத்தம் போட்டு நம்மளுக்கு கூட்டம் இருந்தா ஒரு தைரியம் வரத்தான் செய்யும். அப்ப போலீஸ் சடியடிகள் நடக்கு. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஒண்ணுதான், இதை விட சம கூட்டம் இருக்கு. எங்க வந்தாங்க தெரியாது கோயம்புத்தூர்ல. அப்ப நாராய தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்றான். அப்ப நம்மளுக்கு கோவம் கடுமையான வெறி வருது. முஸ்லீம்களை சொல்லிட்டு இருக்கான், பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கு, முஸ்லீம்கள் சொல்லப்படுது. அந்த நேரத்தில் மேலப்பாளையத்தில் நடந்த கொடுமை, அது அந்த கொடுமையிலும் ஒரு குசும்பு நடந்துச்சு. சரி, அதை நினைச்ச அந்த கோலத்தில் கூட சிரிப்பு வரும். மேலப்பாளையத்தில் பாபர் மசூதி இடிக்கிற நேரத்தில் முஸ்லீம்களே அரெஸ்ட் பண்ணான்.
முஸ்லீம்களை அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு வயசாளி 60 வயசு இருக்கும், அவரையும் தூக்கி உள்ள ஓடணும். அவர் உள்ள உட்காந்துட்டு அட பாவிகளா இப்படி அறியாம யாமுகி இதை கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறது. போலீஸ்காரன் யாமுகி அவனை கூப்பிடல அப்படின்னு அது வெறுத்தாலே அந்த கடுமையிலும் அந்த டென்ஷனும் ஒரு சிரிப்பது என்ன நமக்கு அப்ப சொல்ல தோணல. அவன் அப்படித்தான் நினைச்சிருக்கான். அந்த மாதிரி ஆளும் பாபர் மசூதி இடிச்சதுக்கு வெளியாக முஹிதீன் அழைக்கிறாரு, பள்ளிவாசல் இடிச்சு போட்டானே. இது எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும், இயற்கையில வர்றது. இப்பவாது பல நபி மொழிகள் ஹதீஸ்கள் தெரிஞ்ச பிறகு சில பக்குவங்கள் இருக்கலாம். இப்படி எல்லாம் ரசூலா செய்யல நமக்கு புரியுது. என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு எப்படி தொழுதாங்கன்னு அப்ப முதல்ல தெரியாத, எப்படி தக்பீர் எடுத்தாங்கன்னு தெரியாத. ஒன்லி உணர்ச்சி அப்படிதான் இருந்துச்சு. கடுமையான இது கலெக்டர் நிக்காது. அதெல்லாம் நான் சொன்னா பந்தாவை பெருமையா போயிட்டு சொல்லாம இருக்கேன், அது வேற ஆள் சொல்லணும். கலெக்டர் வந்தாச்சு வந்து நிக்காரு, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. நான் என்னத்தான் பெருசா சொல்றாங்க, நான் தான் அங்க இமாமா இருக்கேன். அதனால அசத்து வந்து சத்தம் போடுறாங்க, நானே தக்பீர் அல்லாஹ் அக்பர். கலெக்டர் போய் பிடிச்சாது, கையெல்லாம் பிடிச்சி கலெக்டர் சட்டையெல்லாம் பிடிச்சி மாதிரி ஆயிடுச்சது. அன்றைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம், ஒரு கண்ட்ரோல் இல்லாத நிலவரம் இப்படி போயிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த கலெக்டரை வந்து உயிரோடு அவர் திரும்பி போவாராங்கிற பயம் எங்களுக்கு வந்துருச்சு. அப்படி ஆயிப்போச்சு. அதுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் மொத்த கோட்டை மேடும் நாசமாக்கிருப்பான். அதுக்காக அந்த கலெக்டரை என்னுடைய தொப்பி எடுத்து தலப்பா எடுத்து அவர் தலையில போட்டு அவர் இதை போட்டு அவர் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து கலெக்டர் விட்டு அது ஒரு காரியம் பெருசா நடந்துச்சு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 0442215226. இந்த மாதிரி காலகட்டத்தில் யாரும் எதையும் பேசுவோம். அப்பவெல்லாம் இந்த குண்டு வெடிப்பு கலாச்சாரம், அங்க வெடி வச்சது, இங்க வெடி வச்சது, துப்பாக்கி கிடையவே கிடையாது. இவர் தான் எதுக்கு எடுத்தாலும் இவர் தாங்க.
இவருக்கு ஒரு வேலை இல்ல. திருவிடைச்சேரியில ஹாஜி முகமதுங்கிற ஆளு துப்பாக்கி எடுத்து சுட்டு போட்டாரு. யாரை சுட்டாரு? சுட்டவரும் சுன்னத் ஜமாத்து, சுடப்பட்டவங்களும் சுன்னத் ஜமாத்து, செத்தவங்களும் சுன்னத் ஜமாத்து. காரணம் பிஜே தான் காரணம். துப்பாக்கி எடுத்துட்டு பிஜே போன் பண்ணாலோ துப்பாக்கி என்ன சுடுங்க சொன்னாரா பிஜே? என்னடா சொல்றீங்க? அதாவது ஒரு பொய் சொன்னாலும் பொறுக்க சொல்லணுமா? சம்பந்தமே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து அனுபவப்பட்டு பல சிறைகள்ல போய் கலெக்ஷன் பண்ணி நான் சிறைச்சாலை போயிருக்கேன். சிறையில் உள்ளவங்களை சந்திச்சிருக்கேன். அவன் சிறையில் உள்ளவங்களை பார்க்கறதுக்கு பீஜ அடிச்சுட்டு ஓடுவான். பீஜ என்னதான் அனுப்புவார், போய் பார்த்துட்டு வாங்க. அவங்க அநியாயம் செஞ்சிருக்கலாம். அவன் குடும்பங்களுக்கு உதவணும். குடும்பம் சாப்பிடாம கிடக்கு. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? இவங்க செஞ்ச தப்புக்கு சிறைச்சாலைக்கு போக மாட்டாங்க. நான் போயிருக்கேன், பல தடவை போனேன். போய் உங்க குடும்பம் என்ன எங்க இருக்கிற விசாரிச்சு நாம வீடு வீடு ஒவ்வொரு ஆள்கிட்ட பிச்சை எடுத்து அவங்க குடும்பத்துக்கு நான் பிச்சை எடுத்திருக்கேன். அந்த நேரத்தில் கூட அதுல டிக்கெட் சார்ஜை கூட அதுல எடுக்க மாட்டோம். அப்ப அவ்வளவு கஷ்டம். 12,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி ஒரு திண்டுக்கல்ல ஒரு கொண்டு போய் கொடுக்கிறோம். 6 வீட்டுக்கு கூட 6 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுன்னு சொல்லி அவன் கொடுக்கல. யாரு? எவன் இந்த பெருசா பீத்திட்டு தெரிகிறாங்களோ இதுல ஒருவன். அவன் பேர் எனக்கு நினைவு இல்ல. 12,000 ரூபாய் கொண்டு ஓட்டிட்டான். டிஎஸ்பி சொந்தமா வாங்கிட்டான். ஒவ்வொரு வீடுகளுக்கு கொடுத்தது. இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு தெரிஞ்ச சவால்கள் வாங்கணுமா? இதுல என்ன அயோக்கியத்தனம் பண்ணிட்டாங்கன்னா சிறையில் உள்ளவங்க பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எங்களை யாரும் கவனிக்கவில்லை, எங்களுக்கு பணம் தரவில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சான். அப்படி சொன்னாக்க அவங்களுக்கு நேரடியா லம்பரமா கிடைக்கும்னு நினைச்சாங்க. அப்பதான் நாம அப்படி கலெக்ஷன் பண்றது தூர விட்டோம். ஆஹா, இவன் இப்படி சொல்றான், வேங்க போற இடத்துல எங்களை நினைப்பான், நாங்க வசூல் பண்ணி தின்ட்டேன்னு நினைப்பான். தேவையில்லை, தொலை. உன் குடும்பத்தின் மீது உன்னுடைய பிள்ளை மீது நம்ம அக்கறை எடுக்கும். அந்த அக்கறை உனக்கு டபுளா இருக்கணும். மூதை உனக்கு டபுளா இருக்கணும். இல்லைன்னா நான் என்ன கவலைப்படணும்? மனிதமான நான் நினைக்கிறேன் அநியாயம் கஷ்டப்படுதுங்க. அந்த கவலையோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க போய் கேட்கிறோம். அதை அசிங்கப்படுத்தினான். எங்களுக்கு யாரும் தரவில்லைங்கிறான். நம்ம சொன்ன யார்கிட்ட சொன்னாங்க அவன் கொண்டு கொடுக்கிறோம். அவன் திருட்டு போயிட்டான். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதான் சமுதாயத்தில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. எங்க பார்த்தாலும் இருக்கு பிரச்சனைகள். கமால் பயந்து சீரியாக கிடக்காது. அது எப்ப தெரியுமா? இந்த சீனியாங்க குடிச்சு கமால் போட்டான். அவன் கருப்பா சிவப்பான இந்த பேரை தெரியாது. இந்த பகுதிக்காரர்களுக்கு அவன் முக்கியமான படம் போட்டான். அவன் பார்த்து பெரும்பாலும் இப்படி பெருசா வைக்கணும் கோலப்பையில வேலைக்கிட்டு. அது யார்கிட்ட போய் நான் பேட்டி இடம் தெரியுமா? இந்த குடிமங்க முடி வெட்டுவாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டேன். இந்த மீசை வைக்கலாம், அவங்க தான் ஒன்னா பயந்தா கொண்டீங்க. மீசை கிட்ட போறாலே கத்தி வெட்டுவாங்க. எப்படிமா சும்மா பந்தா. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இதெல்லாம் ஃப்ராட். மீசை எப்படின்ட்டாங்க கள்ளப்பையா, அதை வழங்கிக்கோங்க. அயோக்கிய பயந்து போல. அதாவது பின்னால் அவர் பேசிக்குவாரு. இந்த மாதிரி அந்த நேரத்தில் சீண்டை நாம புடிச்சிட்டான், தடாவுக்கு போட்டான். அப்ப நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஜமாத் ஆரம்பிக்கணும். ஜமாத் இருக்குது ஜாக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி கவர்மெண்ட் செய்யக்கூடிய அநியாயம், காவல்துறை செய்யக்கூடிய அநியாயம், இந்த அயோக்கியத்தனத்தை எதிர்த்து கேட்பது போன்ற ஒரு ஜமாத்தை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கக்கூடிய காலத்தில் அவரத்துக்கு உள்ள விட்டான். நான் நேர கமால்தானே போய் பார்க்க போறேன். அப்ப மஜ்லிஸ் சூரான்னு ஒண்ணு இருந்துச்சு. மஜ்லிஸ் சூரானா என்ன? ஜாக்கில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அதுல மெம்பர்கள், அது நாலாம் கிடையாது. என்னெல்லாம் சேர்க்கல, பிஜே எல்லாம் சேர்க்கல. அதுல இவெல்லாம் தள்ளி விட்டாங்க. எல்லாம் இப்படிதான் நினைச்சு, ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிதான். ஏன் தள்ளி விட்டாங்கன்னு நினைக்க ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவர் விலை போக மாட்டார்.
நான் இன்னைக்கு பிஜே கூட நான் இருக்க காரணம் ரெண்டு விஷயம் தான். வேலை போக மாட்டாரு. வேலை போறதாக இருந்தால் நான் சங்கரமந்தல ஓதிட்டு இருந்தேன்ல, அப்ப தர்கா கூடான்னு பேசுறாங்கல்ல, அப்ப நாகூர் தர்காவில் இருந்து இவருக்கு லெட்டர் வந்துச்சு பிஜேக்கு. என்ன லெட்டரு? உங்களை ஆஸ்தான பேச்சராக நாங்கள் ஆக்கி விடுகிறோம். எங்க இருந்து? தர்கா ட்ரஸ்ட்ல இருந்து லெட்டர் வருது இவருக்கு. ஆஸ்தான பேச்சாளர் என்ன? ஷாவுல் பாஷா பத்தி எங்க போனாலும் அவருடைய சிறப்பை பத்தி பேசுறோம். நீங்க ஆஸ்தான பேச்சாளர், மாசம் உங்களுக்கு டன் பணம் வந்து விழுந்துரும். நீங்க மீட்டிங் போவாட்டும் பரவாயில்ல, எங்களை குறை சொல்லாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அப்ப லெட்டர் வந்துச்சு. அப்பமெல்லாம் அவருக்கு சம்பளம் 250 ரூபாய் சம்பளம் சங்கரமந்தல ஓய்வு கொடுக்கப்படுது. அந்த நேரத்தில் மாசம் 2000 ரூபாய், இப்ப 25,000 ரூபாய் கணக்காச்சு. அதை சரின்னு தானே இன்னைக்கு அவர் கோடி சொன்னா இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் வேலை போற, இது நாங்க கண்கூடா நான் மாணவனா இருக்கேன். அந்த மாநிலத்தில் வேலை போக மாட்டாரு. மண்டக்கணம் கிடையாது, மண்டக்கணம் கிடையாது. மற்ற இவன் பெருசா குறையன்னு சொல்லுவாங்க. இவங்க பிஜே போனை எடுக்க மாட்டார், வீட்டுல இருந்துட்ட இல்லம் பாரு, எடுக்கட்டா உனக்கு அவரிஷ்டாது. இப்ப நான் போன் எடுக்கல, என்ன எடுக்க, என்ன நீ அடிச்சு எடுக்கணுமோ அவர் இஷ்டம். ஏன் அவர் உனக்கு எடுக்கணும் போன? மனிதாபிமானமா சொல்லணும், நீ போன் எடுக்கணுங்க, வீட்டுக்கே நீ போற இல்லன்னு சொல்லி சொன்னா என்ன போ, திரும்ப ஹதீஸ் தானே வருது. ஒரு சகோதரனை சந்திக்க போற, 3 முறை சலாம் சொல்ற, பதில் இல்ல, ரிட்டர்ன் திரும்பிடு. என்ன அர்த்தம் இருக்கு? உள்ள இருக்கவனை சந்திக்க விரும்பலன்னு அர்த்தம். சில பேரை பார்த்திருக்கீங்களா? நம்மளே சந்திக்க விரும்ப மாட்டோம். உள்ள வந்து உட்கார்ந்துக்குவான், 10-11 மணிக்கு ரைட்ல வந்து உட்கார்ந்து உயிர் எடுத்துட்டு இருப்பான். ரொம்பமா அறுக்கிறது, கூடவே ரொம்ப அறுக்கிறேன்னா அதெல்லாம் இல்ல கொல்லுவேன் அப்படின்னு மனசு சொல்லும். இந்த மாதிரி போடா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் அப்படி சொல்ல யோசிச்சாங்க. அல்லாஹ் இன்னல்லாஹ் லா யஸ்தஹி அனில் ஹக், அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான். இந்த முகமது உங்கள்ட்ட சொல்ல கூசுறாரு, அவருக்கும் தேவைகள் ஊடு மனைவி மக்கள் இருக்கு, அவர் தூங்கணும், மனையோட இருக்கணும், எஞ்சி வெளியே போங்க ஏன்ட்டாங்க சஹாபாக்கள். தெரியுமா? என்ன வேற என்ன குறைய பண்ணிட்டீங்க? போன எடுக்க மாட்டார், வீட்டுல இருந்து கொண்டே இல்ல, போய் அவரை எழுதி பார்க்க போறேன். அவர் பார்க்க வேண்டிய மறுக்கது வந்தாருன்னா பாரு, மறுக்கத்துக்கு வரமாட்டார். மறுக்கது வந்துட்டாருன்னா மூக்கை நுழைப்பார். உனக்கெண்டா மூக்க நுழைச்சா? ஜமாத்துல மூக்க நுழைப்பாராம், நிர்வாகத்துல மூக்க நுழைப்பாரு. ரைட்டு நான் சொல்றேன், என் கருத்து அதுதான், மூக்க நுழைக்கணும். அவர் எனக்கு நான் ஒதுங்கிறதா தப்புங்கிற அனுபவப்பட்ட ஆளியா? மூக்க நுழை, நீ ஒதுங்கி போய் என்ன நாசமா போயிட்டு நான் நினைக்கிறேன். அவர் மூக்க சந்தோஷமான விஷயம் நுழைக்கணும். பிரச்சனை என்ன பாரு, கவனி. விலை போகாதவன், மண்டக்கணை இல்லாதவன் யாராலும் மூக்க நுழை, என்ன தப்பு? நுழைக்கிறதுக்கு ஜமாத்து எதா குறை? இதுல இருந்து என்ன விளங்கு தெரியுமா? கூர்ந்து கவனிச்சிருக்கான், இதுதான் அவனால சொல்ல முடிச்சு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவற்ற பெரிய தப்பு இல்லை, நம்ம வேற அரச வேண்டாம், இதான் இவனுக்கு வேலை. இந்த மாதிரி நேரத்தில் பிஜே என்ன செய்யறாரு? கலெக்ஷன் பண்ண, கலெக்ஷன் பண்ண சொன்னார். நிறைய பேர் போய் கலெக்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி ஜெயிலில் கஷ்டப்பட்டவங்களோட குடும்பத்துக்கெல்லாம் செஞ்சோம், பல உதவிகளை மேற்கொண்டோம். அதுல நிறைய பேட்டு அதுல எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணாங்க. இவர் மேல அநியாயத்தை தூக்கி வச்சான். கொஞ்சம் அநியாயம் இல்லைங்க. ஒரு ஆளு இன்னைக்கு அவர் வருத்தம் தெரிவித்து நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப பழக்கமான ஆளு தான் அவரு, பழைய ஆள் அவரு. பழைய ஆளுனா அதாவது ஜாக்கெல்லாம் ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு டவுனுக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் வந்து ரொம்ப பழக்கம் அவரு. அவர் என்ன செய்யறாரு? பிஜேபி ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இந்த பணத்தை நீங்க வந்து யார்ட்டையா ஒரு பிசினஸ்ல போடுங்க, அதுல இருந்து ஒரு லாபம் வரட்டும், அந்த லாபத்தை சிறையில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்துக்கு கொடுத்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பிஜே சொல்றாரு. சரின்னு சொல்லி பிஜே வாங்குறாரு. வாங்கி நம்ம அன்வர் பாய், இவர் பழைய ஆளு ஒரு ஆள், அன்வர் பாய் பேர்னாமட்டுக்காரு, அவர்கிட்ட கொண்டு கொடுக்காரு 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாயில மாசம் மாசம் வரக்கூடிய லாபத்தை தான் இதுக்கும் சிறையில வரக்கூடியவங்க கஷ்டப்படணும் கொடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. இந்த பேரு எந்த ஆளு 2 லட்சம் பிஜே கொடுத்தாரோ அவரை தடாவதிக்குள்ள விட்டாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம் தெரியுமா அது? அவன் உள்ள போட்ட பிறகு பிஜே தான் எங்களை தூண்டினார், அவர் தான் இந்த மாதிரி குண்டு வைக்கிற காரணமா இருந்தாரு, அவர் 2 லட்சம் ரூபாய் எனக்கு தந்த, இவர் 2 லட்சம் ரூபாய் பிஜே கொடுத்து யாவது போட சொல்லிருக்காரு. பிஜே 2 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தந்தார்னு சொல்லிட்டான். அப்புறம் சிபிஐ எல்லாம் போய் 4-5 நாள் போலீஸ் கஸ்டடியில் கிடந்தார். இவரு அதான் தெரியாது, கடந்து விசாரிச்சு போனா கடைசி அவர் தான் இவருக்கு கொடுத்தாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகி
அப்புறம் அன்வர் பாய்ட்டு அந்த பணம் கொடுத்தது, அவர் வியாபாரத்தில் போட்டது, வியாபாரத்தில் எடுத்தது, லாபம் கொடுத்தது எல்லாம் கரெக்டா வவுச்சர் கிளீனா இருக்கு. அதெல்லாம் போலீஸ் பாக்குது. அநியாயமா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை அது. உதவி செஞ்சா பதில் உதவி செய்ய வேண்டாம். துரோகிகள் இவர்கள், அயோக்கியர்கள், விஷமிகள், விஷ காற்றுகள். என்னத்தை கொண்டு அடிச்சாலும் தகும். என்ன பிஜே தூண்டினார் சொல்றாங்களா? தூண்டினார், எங்களுக்காக சம்பந்தம் இல்லாம சொல்லி பேட்டி. அதனால யோசிச்சு பாருங்க, எது போல இருக்குன்னு சொல்றேன். உதாரணத்துக்கு பிஜே கோயம்புத்தூரில் கொண்டு வைக்க தூண்டினாரு. அப்ப நீங்க வச்சியாடா? எங்களுக்காக சம்பந்தம் இல்ல, பின்னப்பட தூண்டாரு. ஒருத்தன் சொல்றான், ஏன்டா இவ தீ வச்ச? அவர் தான் தீ வைக்க சொன்னாரு. அப்ப நீங்க வச்சியா? நான் வைக்கல. அவர் தான் சொன்னா, தீ வச்சியா? இல்ல. லூசாடா உனக்கு, கிறுக்கா, அயோக்கிய பேரோட, அயோக்கியத்தனம் இல்லையா? அடே அவர் தூண்டினார்னா நான் தான் கூட்டு வச்சேன்னு ஒத்துக்க. ஒத்துக்கிட்டு சொல்லு, நான் தான் சார் வச்சேன், இவ்வளவு தான் சார் எடுத்து வந்தா சொல்ற. வச்சு எல்லாம் பேடி போயிடுவாங்க. பேடி சொல்ல போனால் குண்டு வெடிப்பது ஒரு வாரத்துக்கு முந்தைய கோயம்புத்தூர்ல பரவாயில்ல பேசுறான். நாங்க இமாமா இருக்கேன். அது பேசி அந்த செய்தி பிஜேபி தெரிஞ்சு பிஜே எங்க உள்ள 4 பேரை கூட்டு, அப்ப டிஜிபி ஆயிருந்தவற்றை போய் இந்த மாதிரி குண்டு வெடிப்பு நடக்கிற மாதிரி தெரியுதுங்க, உடனே போய் தடுங்கன்னு சொல்லி ஜமாத்துல இருந்து போய் சொல்றான். பிஜே போறாரு, இந்த பெயரோட போனான். இப்ப சொல்றானே இந்த ராஸ்கர்கள் போனான். சொல்லுங்க அல்லாஹ் சத்தியம் இல்லன்னு. இதுக்கு அல்லாஹ் சத்தியம் கூட ஈஸியா சொல்லிடுவான். அவர்கள் சொல்வது பொய் என்றால் அவங்க நாசமா போட்டோம், நாம சொல்றது பொய் என்றா நம்ம நாசமா போவோம். இது தயாரா கிடந்தாங்க. வேற என்னடா செய்ய முடியுது? ஓய் அழைச்சா போய் சொல்லி டிஜிபி சொல்லி அவங்க சரியா இல்லாம அவன் நடக்கட்டும்னு நினைச்சான் போல இருக்கு. ஏன் இந்த பேர் தேவையில்லாம ஒரு அயோக்கியத்தனம் பண்ணாங்க? என்ன அயோக்கியத்தனம்? போலீஸ் கான்ஸ்டபிள், டிராபிக் போலீஸ் செல்வராஜ் கோயம்புத்தூர்ல, அவரு தான் வேலையை கரெக்டா செய்யறாரு. 3 பேர் பைக்ல போறான், ட்ரிபிள்ஸ் போறான். நிப்பாட்ட, ஏய் போவாத நில்லு. அந்த 3 பேர் யாரு? இவதான் சொல்றாள், பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்கால, அப்படி செய்ய பீத்ரான் உள்ள அடந்து பித்ரா பண்றான்ல, அந்த பேர் தான். அதுல ஒரு 3 பேர், எந்த 3 பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் அப்ப இமாம், நான் கோயம்புத்தூர் இமாம் இருக்க அந்த பழைய சும்மாத்துல வருவானுங்க. 3 பேர் போறான். டிராபிக் போலீஸ் நிறுத்துறாரு. நிறுத்தினா இறங்கி போக வேண்டியது, தெரியாம செஞ்ச சார், போக வேண்டியதானே. அவர் வண்டியை ரொம்ப திமிரா பேசுறாங்க. யாரும் தெரியுமா? நீ யாராவது எனக்கு புடிச்சு போட்டாங்க. இவனுங்க டிராபிக்ல ட்ரிபிள்ஸா போனே தப்பு தானே. இதுக்கு ஒரு ஹதீஸே பார்க்க முடியும். ஒன்மையில போக கூடாது. ஒரு போலீஸ் ஒன்மையில போக கூடாது, ஒன்மையில போக கூடாது, ஹதீஸை காட்டுங்க, ஹதீஸா இருக்கும். அதுக்கு அது நம்மளா நாமே வச்சுக்கிட்டதுடா. நாம் நம்முடைய ஒழுங்குக்குன்னு சில வச்சிருப்போம். நாட்டு சட்டம் அது. இதுல போய் நபி வழியெல்லாம் இருக்காது. நாட்டை ஃபாலோ பண்ணிட்டு பேர வேண்டியதுதான். அவரை கொண்டு மாட்டாங்க நியமா செல்வராஜ். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கொண்டா என்ன நடக்கும்? அப்பதான் எல்லாம் அந்த 19 பேர் அங்க கோயம்புத்தூர்ல முஸ்லிம்களை சுட்டு கொண்டாங்க. காரணம் என்ன? அவங்க செஞ்சது அயோக்கியத்தனம் தான். எவன் செல்வராஜ கொண்டானோ அவரை சுட்டுக்கணும், அது தப்பு இல்ல. போலீஸ் கான்ஸ்டபிளை எவன் கொண்டானோ அவன் கையை வெட்டு அவனை சுடு கொள்ளு. சம்பந்தம் இல்லாத 19 பேரை கொண்டான். 19 பேரை கொண்டது எங்க பார்த்தாலும் கேவலமா போச்சு. போலீஸ் துறைக்கு பார்த்தான், குண்டு வெடிப்பு நடத்தாலும் நல்ல நினைச்சான் போல இருக்கு. குண்டு வெடிப்பு நடந்துச்சு. நடந்து பிஜே தான் தூண்டினாருங்கிறான். இன்னும் சில பேர் என்னங்க, இவர் RSS உடைய கைக்கூலி அப்படிங்கிற. RSS உடைய கைக்கூலி, பிஜே தூண்டினாருங்கிற, குண்டு வைக்க ஏற்பாடு பண்ணாருங்கிற. பின்ன எப்படி RSS கைக்கூலியா இருப்பாரு? RSS கைக்கூலியா இருந்தா தூண்டுவாரா? குண்டு வைக்கணும் பிடிக்கவில்லை செய்வாரு. அதை இவர் மலேசியாவில் போய் கேட்டாரு. அப்ப அங்க முடிச்சாரு. அது ஒரு பெரிய கூத்து இருக்கு. ஷரியத் கோர்ட்னு சொல்லி ஒரு மலேசியாவில் போய், அது அல்லாஹ்வுடைய பெருங்கிருபை இல்லது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வந்து நியாயத்திற்கு போராடினால் ஒரு அயோக்கியத்தை தட்டி கேட்கும் என்று நிரூபிக்கப்பட்ட விஷயம். அது மாபெரும் விஷயம். அது உலகத்துல எங்க நடந்தாலும் அநியாயத்தை தட்டி கேட்போங்கிற மாதிரி இந்த மாதிரி. அப்புறம் முஸ்லிம் பேரவைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலன்னு பாருங்க, இதை சொல்ல முடிச்சிடறேன். அப்பதான் என்ன செய்ய, முஸ்லிம் பேரவைன்னு ஒண்ணு ஆரம்பிப்போம். தலைவரா இருக்கிறது, தலைமைக்கு வர்றதுங்கிறதுல எள்ளின் முளையளவு கூட இவருக்கு ஆசை கிடையாது. அப்படின்னு அவர் மனசை திறந்து பார்க்கல. சில மேட்ரு சொல்றேன் உங்கள்கிட்ட, அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேட்ரு
இந்த மாதிரி நேரத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. முஸ்லிம் பேரவை இதெல்லாம் அந்த ஜாக்கி சொன்ன அந்த நேரத்தில் உள்ளது. இடையில இந்த மேட்டர் வந்தனால அதை விட்டுட்டேன். முஸ்லிம் பேரவை அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒவ்வொரு ஊர்லயும் போய் பல ஊர்ல போய் பல சகோதரர் அழைக்கப்படும். நான் தான் நிறைய ஊர்களை போய் நான் அழைச்சேன் முஸ்லிம் பேரவைங்கிற பேர்ல. அப்ப தஞ்சாவூர்ல ஒரு தனியாருடைய ஸ்கூல், சொந்தமான ஒரு ஸ்கூல்ல அந்த முஸ்லிம் பேரவைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். அவன் பிஜே என்ன சொன்னார், இவங்க போற போக்க பார்த்தா யாரு இப்ப இருக்க அந்த பொய் பித்தலாட்ட பயிலும் ஃப்ராடு புரோக்கர்ஸ் எல்லாம் பார்த்து தலையிறான், இணைக்கிறான். நம்ம ஒருத்தனுக்கு இணைச்சு தர ஒண்ணு ஆக்குவா பண்ணி 19 பேரும் சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார்ந்து உங்களை கூட சேர்க்க முடியுமா? உங்களால சேர்க்க யோசிச்சு பாரு. 19 பேர் சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒரு தலைமையும் தொலைடா முதல்ல பார்ப்போம். அப்புறம் எங்களை சொல்லு ஒற்றுமை, மண்ணான் கட்டி ஒற்றுமை. அயோக்கிய போயிருவாங்க இவங்க என்ன செய்ய, இவங்க எல்லாம் நான் தான் போய் அழைக்கிறேன், கூப்பிடுறாங்க, வர்றான். பிஜே சொல்றாரு இவற்றை எப்பவுமே என்ன செய்வாங்க, சில நேரங்களில் பிஜே கணிப்பு தப்பா போயிடும். தப்பா போயிடும் என்பதை விட அவருக்கு கணிக்க முடியாது. நான் பல பேரும் சொல்லியிருக்கேன், கள்ளப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இல்ல பாரு, ஒரு 6 மாசம் கழிச்சு கள்ளத்தனம் பண்ணிருப்பான் தெரியும். நான் சும்மா சொல்லல, சில காரணகாரியங்களை வச்சு சொல்லியிருக்கேன். பேச்சு சரியில்லை, ஏமாத்து, ஃப்ராடு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி அவர் அப்போ இந்த அண்ணன் அதிகமா போடணும். சரிண்ணே, ஆமாண்ணே, சரிண்ணே, இன்னும் திருட்டு போய் தேவையில்லாம அண்ணன் தேவைக்கு அண்ணாங்களாம் தேவைக்கு அதை வேற கூட சொன்னாங்க. பிஜே எல்லாரும் அண்ணன் தானே சொல்லணுமா? இல்ல நான் மச்சான் சொல்லுவேன். ஏன் அவ ஒய்ஃப் அக்கா புருஷன் மச்சான் தானே போட, என்ன இது ஒரு பேச்சா? சவுதியில இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. சவுதியில இருந்து இந்த சிம்ரன் போட்டாவையும் பிஜே போட்டாவும் ஒரு ஜூனியர் வேலை வந்து தெரியுமா? ஒரு தேர்தல் விஷயத்துல வந்துச்சு, எல்லா தலையும் ஒன்னா வச்சு சிம்ரன் போட்டா, பிஜே போட்டா, கட்டாவி போட்டா, ஜெயலலிதா போட்டா. இன்னும் சிம்ரன் போட்டோலாம் வந்திருக்கான. சிம்ரன் பிஜே அடிக்கடி பேசுறாராம. ஆமா பேசுறாரு அப்படின்னு. என்ன பேசுறாரு? நான் முஸ்லீம் ஆயிடுறேன், என்ன 2வது கல்யாணம் செய்யறான்னு அவ கேட்கறான். என்ன எப்படி சொல்றியா? வேற என்ன நீ நினைக்கிற? முட்டா பேரு என்னடா கேள்வி? மார்க்கத்தை கேட்டு சொல்லடா. மார்க்கத்தில் இது என்ன, அது என்ன? ஒரு போனை போட்டு 10 ரூபாய் செலவழிச்சு சிம்ரனும் அவருக்கு என்ன சிறைய, இது வேற இல்ல. எவ்வளவு மட்டமான புத்தி பாருங்க. அப்ப முஸ்லீம் பேரவை ஒண்ணு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவதுங்க இவங்க என்ன அவர் என்ன சொல்றாரு, என்ன தலைவராகி போடுவாங்க யார? பிஜே தலைவராக்குறது ஒரு திட்டம். ஏன் ஒருமையா வரமாட்டாங்க இவன் தலைவரா இருந்தா? யோசிச்சு பாருங்க. அப்போ இவரை யாருக்கு தெரியும்? எவனுக்குமே தெரியாது. இவனெல்லாம் ஒன்னாம் முரண்பாட்டின் ஒட்டுமொத்த உருவம். இவன் எப்படி ஒரு காலேஜ்ல பேராசிரியரா இருந்து இவனு எப்படி அவன் பாடம் நடத்துறாங்க? ஒரு பாட்டு ஒண்ணு படிச்சான். என்னமோ நடத்துறாங்க பாடம், அட ஒண்ணுமே விளங்கல மேடம். ஒரு மேடத்தை எனக்காக உனக்காக பிரியாணி வைக்கல, எனக்கு பிடிக்கல, அதனால வச்சு நீங்க பாட்ட. என்னமோ நடத்துறாங்க பாடம், அட ஒண்ணுமே விளங்கல மேடம் நடிச்சான். அது மாதிரி இவன் நடத்துற பாடம் என்னதான் விளங்குச்சு, எப்படி இவன் உட்கார்ந்தானு எனக்கே தெரியல. இவனு எல்லாம் ஒண்ணு கூடி இவனு தலைவனா இருந்தா எவன் வருவான்? ஆனா இவர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் வர்றாங்க 2 வர வச்சிடலாம் இன்ஷால்லா மக்களை. நான் தலைவரா இருக்கக்கூடாது, என்ன தலைவர் ஆக்கிடக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த முஸ்லீம் பேரவை ஆரம்பிக்கிறோமே, இதுல எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தோம். எல்லாத்துக்கும் சுன்ன ஜமாத்து அது இது என்னென்ன பேர்ல இருக்கா அத்தனை பேருக்கு அழைப்பு கொடுப்போம். வரட்டும், வராது போட்டோம். இந்த அமைப்பு முழுக்க முழுக்க சமுதாயம் பாதிக்கப்படுமானால் உதவுவது, சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது எதிர்த்து குரல் கொடுப்பது, அதுதான் ஒரு ஜமாத்தை உருவாக்கணும் சொல்லி முஸ்லீம் பேரவைன்னு ஒண்ணு தஞ்சாவூர்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ இவெல்லாம் பெரிய இவனெல்லாம் வர கிடையாது. இந்த பொய்யன், அந்த பொய்யாசிரியர், இந்த இவங்கெல்லாம் உண்டு. அப்போ இவங்க எல்லாம் வர்றோம், நான் வர்றேன், பிஜே வர்றாரு. அப்போ ஒரு 10, 50, 60, 100 பேர் கூடியிருப்பாங்க. பிஜேயை தலைவராக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் அவர் சொல்றாரு பிஜே. இவரும் என்ன செய்யலாம், பிஜே தலைவராக்கன்னு இருக்கான். ஏன் அவரை தலைவராக்க மக்கள் வருவான்னு அவன் என்ன, இவர் நம்ம தலைவரா வந்தவன்னு சொன்னா இவ்வளவு நாள் மக்கள் எடுத்து சொன்னது தப்பா அபிப்பிராயம் பண்ணுவான். பதவி ஆசைவனுக்கு இருக்கு, இயற்கையில நம்ம கிடையாது. அது அந்த மாதிரி முகாந்திரம் கூட வேண்டாம். அதனால நான் தலைவராக இருக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யறது, கலையநல்லூர்ல இருந்து 2 பேர் நான் கூட்டு வந்தேன். அந்த 2 பேர் யாரு, நம்ம தௌஹீத் ஆளுக்கலாம். எப்படி கூட்டு வந்தேன் தெரியுமா? அந்த 2 பேரையும் இப்ப இருக்காங்க கடவுள் அந்த பசங்க.
பெரிய ஒரு பச்சை தொப்பி, முஸ்லிம் மாதிரி ஒரு ஆள் பச்சை துண்டு, இன்னொரு ஆள் பெரிய தலப்பா சுன்னத் ஜமாத் ஹஜரத் மாதிரி போட்டு அந்த 2 தௌஹீதாலையும் சுன்னத் ஜமாத் முஸ்லிம் வேடம் போட்டுட்டு வாங்க. நீங்க தான் வந்து பிஜே தலைவராக்கன்னு எல்லாரும் கை உயர்த்துவான். 100 பேர் இருந்தாலும் பிஜே தலைவர்னா ஓகே நான் சொல்லுவான். இப்ப உங்கள்டே கேட்கிற பிஜே தலைவர் இருக்கணுமா? சரியா தப்பான யோசிக்கிறது இல்ல. அவருடைய சூழ்நிலையோ அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. உணர்ச்சி என்ன காரணம்? வேலை போகல, கரெக்டா நடக்காரு, பெரும் கூட்டத்தை பார்த்து ஏமாறல, மண்டக்கணை இல்ல, நம்ம அவர் இல்ல சரியில்லை, நானும் அதை நினைப்பேன். இவர் இருந்தா நல்ல நினைப்பேன். தலைவர் தூக்கத்தானே செய்வோம். அத மாதிரி அன்னைக்கு பிஜே தலைவர் சொன்னா எல்லாம் கை வைத்துவான். அந்த நேரத்தில் அவரை தலைவர் ஆக்காம இருக்கிறதுக்கு இவங்களை சுன்னத் ஜமாத் ஆள் மாதிரி முஸ்லிம் ஆள் மாதிரி நான் கூட்டு போறேன். நான் கூட்டு போய் யார் தலைவராகலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். பொய், இந்த லூசு, இந்த பரட்ட சொல்றான். தலைவர் அண்ணன் தான், அண்ணன் அவர்கள் தலைவராக அண்ணன் தான், ஒரே அண்ணன் தான், ஒரே திக்கு தான், அண்ணன் அண்ணன் திக்கு பண்ணிட்டு ஒரே திக்கு தான். அப்பவே சொல்றேன் கண்ண என்ன இல்ல சாப்பிடலாம் இல்ல இவரு நல்ல படுங்க பட்டார், சரி விடு அது வேண்டாம் வைங்களேன். அப்ப அண்ணன் சொல்லியாச்சு, வச்சாச்சு. வச்ச பிறகு இந்த கூட்டு வந்த 2 பேரு அவங்க எந்திக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், சுன்னத் ஜமாத் மாதிரி தானே சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, நீங்க இந்த ஜெயிலாப்தீன் எல்லாம் தலைவராக்க கூடாது. நான் சொல்லிக் கொடுத்தேன் எப்படி பேசணும். சுன்னத் ஜமாத் மாதிரியே பேசணும், அப்பதான் எடுபடும். நீ தௌஹீதால கூட்டு வந்து தெரிஞ்ச சிக்கலாயிடும். ஆமா, நீங்க ஜெயிலாப்தீன் தலைவருங்கிறியோ, நாங்கெல்லாம் ஜெயிலாப்தீன் ஒத்துக்கிட மாட்டோம். நாங்கெல்லாம் தர்கா பாத்தியா மூழ்கு ஒரு குரூப்ல உள்ளவங்க. இவர் தலைவராக இருந்தா நாங்க எப்படி ஒத்துக்கணும்? நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம். எல்லாத்தையும் நடுநிலை ஒரு தலைவர் வைங்க அப்படி இவங்க எஞ்சி கடுமையா சத்தம் போட்டாங்க. அவன் எவ்வளவு பிள்ளை கடைசியில் இந்த நாடை அடிச்சு சத்தம் போட்டு வச்சு கடைசியாக பிஜே தலைவர் இல்லைன்னு முடிவான பிறகுதான் முஸ்லிம் பேரவை வேற ஒரு நாள தலைவராக போடணும்ட்டு அப்புறம் யாரையே போட்டாங்க. போட்டவன் குணங்குடி மஸ்தானா இப்ப நான் தான் போய் கூட்டு வந்தேன். அவர் இங்கதான் இருந்தாரு. அவர் பாமகவில் பொருளாளராக இருந்தாரு. ஹனிபா மஸ்தான் அவளியா ஹனிபா இங்கதான் இருந்தாரு. பாமகவில் பொருளாளராக இருந்தாரு. அப்ப நான் போறேன், அவரை போய் சந்திச்சு வாங்க நம்ம ஒண்ணு ஆரம்பிக்க போறேன், எல்லாரும் நீங்க தான் லீடரா இருக்கணும்னு சொல்லி அவனை கூட்டு வந்து வைங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, என்னை தலைவர் ஆக்காமல் இருப்பதற்கு இப்படி ஒரு நாடமாக ஆக்கி என்ன தலைவரை தேர்ந்தெடுக்க கூடாதுல குறியா இருந்தாரியா, அதெல்லாம் எனக்கு கவர்ந்து கரெக்ட். ஈஸியா அவர் தலைவர் ஆகலாம். தலைவர் ஆனா அவருக்கு எதிர்ப்பா யாரும் நிக்கவும் மாட்டாங்க. மக்கள் செல்வாக்கு இருக்கு. இந்த மக்கள் செல்வாக்குன்னு சொல்லணும். இன்னொன்னு ஞாபகம் இருக்கு, மக்கள் செல்வாக்கு குறையும் பொழுது இவர் உடனே மாநாடு நடத்துவார்னு சொல்லிருக்காங்க. முட்டா பயிர்களா பூமுட்டைகளா? மக்கள் செல்வாக்கு குறைஞ்சா மாநாடு நடத்துவானா? மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிருக்கு, மாநாடு கூட்டம் ஒரு பைய வரமாட்டான், நாசமா போயிடும், நடத்த வேண்டாம் கம்முன்னு இருப்பானா மாநாடு நடத்துவானா? மக்கள் செல்வாக்கு இருந்தா தாண்டா மாநாடு நடத்த முடியும். என்ன தைரியம் கூட்டம் போடுறோம்? என்ன தைரியம்? மக்கள் வருவாங்க. 5 பேர் கூட வரமாட்டாங்க. யார் போடுவோம் மீட்டிங்? மக்கள் செல்வாக்கு குறையும் பொழுதெல்லாம் மாநாடு நடத்துவார். உனக்கு மக்கள் இருக்கிறது தெரியாம போயிடுச்சு, நீ மாநாடு நடத்த மாட்டேங்க. உண்மை. மக்கள் செல்வாக்கு இல்ல, மாநாடு நடத்த முடியல உனக்கு. அதான் உண்மை. நடத்திக்காத 19 நடத்து. மக்கள் செல்வாக்கு நடக்கும் பொழுதெல்லாம் துப்பாக்கி சூடு ஏதாவது நடக்குமா? மக்கள் செல்வாக்கு இல்லாட்டி துப்பாக்கி சூடு நடக்குமா? ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு இல்ல, இந்த நேரத்தில் துப்பாக்கி சூடு உள்ளதும் போகும் ஒருத்தன் நினைப்பான். அவன் கூமுட்ட மாதிரியே சிந்திப்பான். கூமுட்டைகளும் முரண்பாடுகளும் பொய்களும் பித்தலாட்டங்களும். நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். சில விஷயம் நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் பேசுறது கம்மின்னு நான் சொல்லுவேன். என்ன வார்த்தை வேண்டுமானாலும் இவர்கள் சொல்லலாம். எவ்வளவு கருணமான காரமான அசிங்கமான வார்த்தை நான் பேசலாம். அப்படிப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அசிங்கமாக பேசுவதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ்க்கு அசிங்கமா பேசுறது பிடிக்காது. பாதிக்கப்பட்டால் பிரச்சனை இல்லைங்கிறான். வந்துடும். அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான், அவ்வளவு தொல்லை பண்றான், அவ்வளவு பாதிப்பு பண்றான். ஒரு அளவுதான் உச்சாட்ட மாமலை என்ன வரும்? உங்களுக்கு எது உண்மைன்னு தெரியலையா அல்லாஹ்ட கையெழுத்துங்க, ரப்புட கேளுங்க. யா அல்லாஹ், எவர்கள் பிராடோ, எவர்கள் ஏமாற்றோ, எவர்கள் கள்ளர்களோ, எவர்கள் நடிகர்களோ, ஏமாற்று பேர்வழியோ அவர்களை இல்லாமல் ஆக்கிவிடையா அல்லாஹ். எவன் கரெக்டா செய்யறானோ, உனக்கு பயன் நடக்கிறானோ, நபி வழிப்படி நடக்கிறானோ, அவனை மென்மேலும் வளர செய்வாயாக. அப்படி கேளுங்க. நான் அப்படிதான் கேட்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கு அவருக்கு பிஜேக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் அவரையும் நம்மையும் வாழ செய்வானாக. நம் எல்லோருக்கும் அருள் செய்வாங்க நான் கேட்கிறேன். அப்படி கேளுங்க.
பிராடுகளை ஒழிக்க வேண்டும். அயோக்கியர்கள் இல்லாம ரப்புடகை என்னங்க எவ்வளவு அயோக்கியம் இல்லாம போயிருவான். இல்லாம போய்கிட்டே இருக்காங்க. ஒன்னி அல்லாஹ் அவர்கள் திருந்தட்டும், இல்லை என்றால் தொலையட்டும் என்று சொல்லி அல்லாஹ்விற்கு பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. Allah